நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டேனுடைய 4வது அமர்வுல நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டே வந்து ஏப்ரல் 29th இருந்து நம்ம மே 15th வரைக்கும் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கோம் வெற்றிகரமாக. நம்ம 1973 இருந்து நம்ம இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டே வந்து வருஷத்துக்கு இருமுறை ஸ்ப்ரிங்லயும் ஆட்டம்லயும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி மக்களிடையே அஸ்ட்ரானமி அதனுடைய ரிலேட்டடான சயின்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார் பார்ட்டி, மூன் ஃபெஸ்டிவல், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எஸ், தேங்க்யூ. நம்ம ஜீரோ ஷேடோ டே வந்து நம்ம தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் நம்ம மக்களிடையே வந்து எடுத்துட்டு போனோம். ஸோ அதை அப்படியே நிறுத்திடாம எரட்டோஸ்தனிஸ் வந்து எப்படி நம்ம ஜீரோ ஷேடோ டே அப்போ அவங்க பூமியினுடைய ஆரத்தை அளந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மாணவிகளிடம் வந்து நேரடியா கிட்டத்தட்ட 10 மாவட்டத்துல நம்ம எடுத்துட்டு போய் காட்டியிருக்கோம். அதுவும் 10 மாவட்டம்னா ஒவ்வொரு சில மாவட்டத்துல நிறைய இடத்துலயும் மோர் தென் 20 பிளேசஸ்ல கூட நடத்தியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம பெருமையா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கிறது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ற விஞ்ஞான் பிரச்சார் அண்ட் அறிவியல் பலகைக்கு நன்றி கூறி நம்ம இந்த நிகழ்விலையும் அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறது ஒரு சிறப்பா கருதுறேன். நம்ம விஞ்ஞான் பிரச்சாரம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் அவங்க வந்து எல்லா மாநிலத்திலயுமே நம்ம எடுத்துட்டு போய் மக்களிடையே கொண்டு சேர்க்கிறாங்க. அதனுடைய தமிழ் பிரிவு தான் வந்து விஞ்ஞான் பிரச்சார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டேல 4வது அமர்வுல நம்மளோட இன்னைக்கு வந்து நம்ம அஸ்ட்ரானமி அவுட்ரீச் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல இருக்கிற நீரஜ் ராமானுஜம் சார் வந்து நமக்கு சிறப்பு விருந்தினராக இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க நம்ம இடையே என்ன உரையாற்ற போறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம பேசியிருப்போம். வானத்தை பாருங்க, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். முன்னாடி எல்லாம் வானத்தை பார்த்துதான் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. நம்மளுக்கு வந்திருக்க எல்லா அப்ளிகேஷனும் அதுல இருந்து தான் வந்திருக்கு. நம்ம நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். இது ஆனா அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த கண்டுபிடிப்புல நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, இன்னும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேரு கேட்கறதையும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டாபிக்கா அஸ்ட்ரானமி இன் இந்தியா, நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும் நம்ம இந்தியால அப்படிங்கிறத வந்து நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்காரு நீரஜ் ராமானுஜம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நம்மளுடைய இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டேனுடைய நிறைய செஷன்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சிகளை பத்தி நம்மளிடையே வந்து சாய்லக்ஷ்மி மேம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய செஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாய்லக்ஷ்மி மேம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல். தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி, விஞ்ஞான் பிரச்சார் மற்றும் அறிவியல் பலகை தமிழ் பிரிவு இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டே செலிப்ரேஷன். அதை நாங்கள் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி 3 டிவிஷன்ஸா டிவைட் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து காம்படிஷன்ஸ் ஃபார் ஸ்கூல், பப்ளிக் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இரண்டாவது பிரிவா இன்டர்வியூஸ் வித் ரிசர்ச் பர்சன் அண்ட் மூணாவது பிரிவா செஷன்ஸ், ஆன்லைன் செஷன்ஸ். ஸோ இந்த லீவையும் வந்து மாணவர்களும் பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் நல்ல ஆக்கப்பூர்வமா அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க இந்த வேலையை வந்து ஏப்ரல் 29 இருந்து மே 15 வரைக்கும் we are plan to celebrate and we are giving more sessions, interviews and book reviews. இந்த மாதிரி காலம்ஸை பிரிச்சிருக்கோம். ஸோ புக் ரிவ்யூஸ் நடக்குது,
செஷன்ஸ், ஈவினிங் ஆன்லைன் செஷன்ஸ் நடக்குது. அதே நேரத்தில் எஸ்ஏ காம்படிஷன்ஸ், டிராயிங் அண்ட் குவிஸ் காம்படிஷன்ஸான ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. வெகு விரைவில் அதை ரிலீஸ் பண்ணிடுவோம். மற்றபடி அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு பெருந்துணையாக இருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும் விஞ்ஞான் பிரச்சார் மற்றும் அறிவியல் பலகை தமிழ் பிரிவும் மிகவும் பெருமையுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதனை அனைவரும் பயன்பெற்று பங்கு பெற்று பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ. சார் வெல்கம் சார். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ. ஓகே, ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, வணக்கம். என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி. என் பேர் நீரஜ் மோகன் ராமானுஜம் தான். நான் பெங்களூர்ல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல வேலை பண்றேன். இந்த ஐஐஏ ஐஐஏன்னு சொல்லுவாங்க. ஐஐஏல நிறைய ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்ட்ரானமர்ஸ், என்ஜினியர்ஸ் எக்ஸெட்ரா. நான் என்னோட வேலை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னோட வேலை பப்ளிக் அவுட்ரீச், எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் கம்யூனிகேஷன். அதுல நான் இன்னும் ஒருத்தர் இருக்கோம் இங்க ஃபுல் டைமா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அசோசியேட் மற்றும் இன்டர்ன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு குழு பப்ளிக் அவுட்ரீச் அண்ட் எஜுகேஷன். ஸோ டாஸ் அறிவியல் பலகை என் விஞ்ஞான பிரசார் அழைத்துக்கு மிக்க நன்றி. டாஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் இப்பதான் தெரிஞ்சிருக்கு ரீசெண்டாக. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 200 இடத்துல நீங்கள் நைட் ஸ்கை வாட்ச் பண்ணீங்க. அதுக்கப்புறம் சந்திரனை பற்றி 2 வாரத்துக்கு அதுக்கப்புறம் பண்ணீங்க. அதுதான் எனக்கு தெரிய வந்தது. நீங்கள் அவர் சொல்ற மாதிரி, மேகலம்மன் சொன்ன மாதிரி, நீங்கள் ரொம்ப பாராட்டுவதற்கு நீங்கள் அவுட்ரீச் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க. விஞ்ஞான பிரசார் ரொம்ப நாள பழக்கம் இருக்கு. அறிவியல் பலகை விஞ்ஞான பிரசாரோட தமிழ்ல சயின்ஸ் சொல்லி தர ஒரு பலகை. இப்போ நான் பேசுறது, நான் ஆங்கிலம் தமிழ் கலந்து பேசுவேன். நான் தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அவ்வளோ என் தமிழ் அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுவேன். நான் எல்லாத்தையும் தமிழ் எங்கே முடியுமோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குதான். ஸோ நான் இந்த டாக்ல எதை பற்றி பேச போறேன்னா, அஸ்ட்ரானமினாக்க வானவியல். அது தாவி வெங்கடேஷன் சொன்னார் இன்னைக்கு. எனக்கு வானியல்னாக்க மெட்ரோலஜி, வானவியல்னா அஸ்ட்ரானமி. ஸோ வானவியல்ல ஆராய்ச்சி பண்ற சில கேள்விகள் என்ன, இந்தியாவில் ஆராய்ச்சி பண்றதுக்கு டெலஸ்கோப் என்னெல்லாம் இருக்கு, எங்க இருக்கு, ஆராய்ச்சி பண்ற நிறுவனங்கள் என்ன இருக்கு இந்தியாவில், அந்த நிறுவனத்துல சேர முடியற ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது பிஹெச்டிக்கு இல்லை எம்எஸ்சி இல்லை ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு இந்த டாக்ல நான் பேசுறேன். ஸோ முதல்ல அஸ்ட்ரானமிங்கிறது நம்ம பிரபஞ்சம், யூனிவர்ஸை பற்றி சம்பந்தப்பட்ட ஒரு சயின்ஸ். ஸோ தட் இஸ் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் பிளானட், அஸ்ட்ராய்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் யூனிவர்ஸ் சைஸ் வரைக்கும் அது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ வானவியல்ல சில ஆராய்ச்சி கேள்விகள் என்ன, இப்போ இருக்கிற ஆராய்ச்சி கேள்விகள், சில கேள்விகளை பார்க்கலாம். சூரியன் எடுத்தீங்கன்னா, சூரியன் தான் ஆஸ்ட்ராய்ட், கோள்கள், கோல், காமெட் மற்ற எடுத்தீங்கன்னாக்க அதை விட்டுடுங்க. ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த யூனிவர்ஸுங்கிறது சூரியன் பாக்கி நட்சத்திரம் தான். ஸோ சூரியனோட மேற்பரப்புங்கிறது ஒரு 6000 டிகிரி வெப்பம் உடையது. ஆனால் அதோட அட்மாஸ்பியர், அதுக்கு மேல உள்ள அட்மாஸ்பியர் சில மில்லியன்னா 10 லட்சம், சில மில்லியன் டிகிரி வெப்பம் முடியாது. அது எப்படி வெப்பம், அதுக்கு எங்கேருந்து எனர்ஜி எங்கேருந்து வருது, அது ஒரு கேள்வி. சூரியன் இங்க படத்துல பாத்தீங்கன்னாக்க டாப் ரைட்ல ஏதோ ஒரு வெளியில வர மாதிரி இருக்கு. அது பேரு ப்ராமினன்ஸ் சொல்லுவாங்க. ப்ராமினன்ஸ் மேல வந்து காஸ்மிக் சிஎம்இன்னு சொல்லுவாங்க. இது ஹாட் பிளாஸ்மா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரொம்ப ஹை வெலாசிட்டியோட சூரியன் வெளில வரும். அது எர்த் மேல வந்ததுன்னா நம்ம கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், சேட்டலைட்ஸ், அந்த மாதிரி விஷயத்துல அஃபெக்ட் ஆகும். அது என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகுங்கிறது கண்டுபிடிக்கிறது முக்கியம். என்ன, சேட்டலைட், நம்ம நாளுக்கு நாள் நம்ம சேட்டலைட் அதிகரிச்சுட்டு இருக்கு, எர்த்தை சுத்தி, பூமி சுத்தி வருது. அது பாதிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சோலார் வெதர்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல வெதர், விண்டு, சோலார் விண்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, எனர்ஜி எப்படி உருவாகுது, எப்படி இவால்வ் ஆகுதுங்கிறது அது ஒரு பெரிய கேள்வி.
அது சூரியனை விட்டு கொஞ்சம் வெளில போனீங்கன்னாக்கா சூரியன் நிறைய நட்சத்திரம் இருக்கு சூரியன் மாதிரி. நட்சத்திரத்துக்கு நடுவுல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை நினைச்சுப்பாங்க நிறைய மக்கள். அப்படி இல்லை. நட்சத்திர நடுவே ஒரு வாயு இருக்கு, இன்டர்ஸ்டெல்லார் மீடியம் சொல்லுவாங்க. வாயு இருக்கு, கேஸ் இருக்கு, அயனைஸ் கேஸ் இருக்கு, நியூட்ரல் கேஸ் இருக்கு, டஸ்டும் இருக்கு. அதோட கெமிஸ்ட்ரி என்ன மாதிரி இருக்குங்கிறது நம்ம பூமி இருக்கிற கெமிஸ்ட்ரியோட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற கெமிஸ்ட்ரி. நாங்க பாத்தீங்கன்னாக்கா டென்சிட்டிங்கிறது ஒரு கியூபிக் சென்டிமீட்டர்ல ஒரு 100 இல்ல 1000 இல்ல 10,000 மாலிக்யூல் தான். அந்த டென்சிட்டி டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி நடக்கிறது பூமியில ஆராய்ச்சி பண்ண லேப்ல இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அது என்ன மாதிரி கெமிஸ்ட்ரிங்கிறது அது ஒரு ஆராய்ச்சிக்கு. நம்ம சூரியன் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டார். சில நட்சத்திரம் சூரியனோட 80-100 மடங்கு கனமான ஸ்டார். அது எப்படி உருவாருதுங்கிறது இன்னும் நம்மளுக்கு சரியா தெரியாது. அது இன்னொரு கேள்வி. நம்ம சூரியனை சுத்தி 9 இல்லை இப்ப 8 பிளானட்ஸ் உருவாயிருக்கு. ஆனா பாக்கி பக்கத்துல இருக்க நட்சத்திரம் சுத்தி கூட இப்போ பிளானட்ஸ் இருக்குன்னு கடந்த 10 வருஷமா தெரிஞ்சிருக்கு. இப்போ ஆஸ் ஆஃப் 2 months ago 5000 அந்த மாதிரி 5000 கிரகங்கள் வேற நட்சத்திரம் சுத்தி வர 5000 கிரகங்கள் டிஸ்கவர் டெலிஸ்கோப். அது எப்படி உருவாருது? அது ஜூபிட்டர் மாதிரி பெரிய கிரகம் உருவாருதா, இல்ல பூமி மாதிரி ஒரு சாலிட் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி உருவாருதா, அது எந்த மாதிரி நட்சத்திரம் சுத்தி எந்த மாதிரி பிளானட் உருவாகுறதுங்கிறது அதுவும் இன்னொரு கேள்வி. நம்ம சூரியன் எப்பவுமே இருக்கும்னு நினைச்சுப்பாங்க. அப்படி இல்லை. சூரியன் வந்து ஒரு 5,000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்ன பிறந்து இப்போ 5,000 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் அது செத்து போயிடுங்கிறது அது எப்படி செத்து போகணும் அப்ப பேசலாம் வேணாங்க. ஆனா சூரியனோட ஒரு 10 மடங்கு கனமா இருக்கிறது வேற மாதிரி ஆகும். சூரியனோட 10 மடங்கு கம்மியா இருக்கிற நட்சத்திரம் வேற மாதிரி இவால்வ் ஆகும். எந்தெந்த ஸ்டார் எந்தெந்த மாதிரி இவால்வ் ஆகும், எந்தெந்த மாதிரி சாகத்துக்கு அப்புறம் என்னென்ன பாக்கி இருக்கும், அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி. அதுவும் ஆராய்ச்சி ஒரு முக்கியமான கேள்வி. இதை அடுத்தது சூரியனோட ரொம்ப ரொம்ப கனமான ஸ்டார் 30 ஒரு 10-20 தரம் கனமான ஸ்டார் செத்து போச்சு. அப்படியே சும்மா செத்து போகாது. ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பெரிய வெடிப்போட செத்து போகும். அந்த வெடிப்போட பேரு சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. அது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது எப்படி சூப்பர் நோவா எப்படி ஆகுது, ஏன் ஆகுது, எந்த நட்சத்திரம் தெரியும். ஆனா எக்ஸாக்டா சூப்பர் நோவா அந்த சமயத்துல என்ன ப்ராசஸ் என்ன ஃபில்ஸ் நடக்கிறதுங்கிறது இன்னும் சரியா புரிஞ்சுக்க இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர். அதுக்கப்புறம் அது வெடிச்சப்பறம் உள்ள எல்லாமே வெடிச்சு வெளில போயிடாது. வெடிச்சப்பறம் நடுவுல கொஞ்சம் தான் பாக்கி இருக்கும். அந்த பாக்கி இருக்கிறது வெறும் நம்ம சுத்தி இருக்கிற மாதிரி மேட்டர் மாதிரி இருக்காது. அது வெரி ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மேட்டர். அது ஒயிட் ட்வார்ஃபா இருக்கலாம், அந்த நியூட்ரான் ஸ்டாரா இருக்கலாம், இல்ல பிளாக் ஹோலா கூட மாறலாம். இந்த ஸ்டாருக்கு நடுவுல உள்ள இருக்கிற பொருள் எந்த மாதிரி இருக்கு, விசித்திரமான நிலைகள் இருக்கும். இந்த மாதிரி சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மாலாம் இருக்கு. அது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அதை பத்தி ஆராய்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம நட்சத்திரம் பத்தி பேசுவோம். நட்சத்திரம் ஒரு கூட்டமா இருக்கு. அந்த கூட்டம் பேரு விண்மீன், மில்கி வே கேலக்சிங்கிறது நம்மளோட கேலக்சி பேரு மில்கி வே கேலக்சிங்கிறது. அதே மாதிரி யூனிவர்ஸ் நிறைய கேலக்சி, ஒரு 100 பில்லியன் கேலக்சி அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல தெரியுது. ஆனா எல்லா கேலக்சியும் ஒரே மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, நான் மூணு டிஃப்ரெண்ட் கேலக்சியோட இமேஜ் போட்டோ காமிச்சிருக்கேன். ஒரு கேலக்சி ஒரு மாதிரி இருக்கும். சில கேலக்சி முட்டை மாதிரி இருக்கும், சில கேலக்சி தட்டு மாதிரி இருக்கும், சில கேலக்சி தட்டுக்கு நோட்டில் ஒரு பார் இருக்கிற மாதிரி இருக்கும், சில கேலக்சி 2 கேலக்சி மோதி ஏதோ ஒரு மாதிரி ஆற மாதிரி இருக்கும். அது ஒரு தரமான கேலக்சி, வேற வகையான கேலக்சி எப்படி உருவாகுது. ஒரு 2-3 கேலக்சி கிட்ட இருந்துச்சுனாக்கா அது கிராவிட்டினால அது இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு நம்ம கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சி நமக்கு ரொம்ப நியரஸ்ட் கேலக்சி. 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்ம கேலக்சியும் கொலைட் ஆகும். அந்த மாதிரி நிறைய கேலக்சி நம்ம பார்க்குறோம் போட்டோகிராஃப்ல கையில. இந்த மாதிரி 2 கேலக்சி 3 கேலக்சி கொலைட் ஆகி ஒரு கேலக்சி இருக்க ஸ்டார்ஸ் கேஸ் இன்னொரு கேலக்சியோட கிராவிட்டினால வெளியில வந்து பெரிய ஆர்க் மாதிரி வந்து அதெல்லாம் எப்படி ஆகுது, என்ன மாதிரி ஆகுது, அதனால கேலக்சிக்கு என்ன ஆகும், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், அதுவும் ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு கேள்வி. இங்க பாத்தீங்கன்னாக்கா இது மேல 2 இமேஜ் பாத்தீங்கன்னாக்கா அது எக்ஸாம்பிள். மேல டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா அது 2 கேலக்சி. ஒரு கேலக்சியும் இன்னொரு கேலக்சியோட நட்சத்திரமும் கேஸையும் கிராவிட்டினால இழுத்து வெளியில இழுக்க முடியாது. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேலக்சி இப்படி
இன்னொரு கேலக்சி இப்படி இருக்கு, அது இன்ட்ராக்ட் பண்றதுனால இந்த கேலக்சியோட கேஸ் அப்படியே வெளியில ஒரு ரிங் மாதிரி வர வச்சிருக்கு. இதெல்லாம் இன்ட்ராக்டிங் கேலக்சின்னு சொல்லுவாங்க. இது பியூர்லி கிராவிட்டினால ஆகிற இன்ட்ராக்ஷன். அது எப்படி இன்ட்ராக்ஷன் ஆகுது, வாட் ஹேப்பன்ஸ் டு த கேஸ் அண்ட் டஸ்ட் ஆஃப்டர் த இன்ட்ராக்ஷன், அந்த கேலக்சி என்ன மாதிரி கேலக்சியா மாறும், ரெண்டு கேலக்சி ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்த அப்புறம் இன்னொரு வகையான கேலக்சியா மாறும், என்ன மாதிரி வகையான கேலக்சியா மாறும், அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ற கேள்வி. இப்போ இந்த கேலக்சி 2-3 கேலக்சி கிட்ட வரும்னு சொன்னேன். ஆனா கேலக்சியும் கூட்டமா சேர முடியும், அது கேலக்சி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேலக்சி கூட்டமும் இருக்கு. அந்த கேலக்சி கூட்டத்துக்கு நடுவுல நிறைய கேஸ் இருக்கும். அந்த கேஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு தெப்பமா இருக்கும், எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களோ அதோட ஜாஸ்தி வெப்பம் இருக்கு. அது ஏன் இருக்கு, அது எப்படி அந்த வெப்பம் எங்கேருந்து வருது, எனர்ஜி எங்கேருந்து வருது, அதுவும் ஒரு ரொம்ப பெரிய கேள்வி. ஏன் பெரிய கேள்வினா, இந்த கேலக்சி கிளஸ்டர் இந்த கூட்டம் பாத்தீங்கன்னாக்க முக்கால்வாசி மாஸ் எங்க இருக்குன்னா இந்த கேஸ் தான் இருக்கு, கேலக்சி இருக்கு. ஸோ அந்த கேஸை பத்தி புரியறது அது ரொம்ப முக்கியமான வேலை. கேலக்சிங்கிறது இந்த கேலக்சி கான்செப்ட்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பிக்சர்லாம் பார்த்துருப்பீங்க. இது நம்ம கேலக்சி மாதிரி தான் இருக்கு இந்த கேலக்சிலாம். ஆனா சில கேலக்சி ரேடியோல பாத்தீங்கன்னாக்கா, ரேடியோ வேவ்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமாக தெரியும். நீங்க ரைட் டாப்ல பாத்தீங்கன்னாக்க அந்த நடுவுல வெள்ளையா இருக்கிறது ஆப்டிக்கல் இமேஜ், விசிபிள் லைட்ல இருக்கிற இமேஜ். அதே கேலக்சி நீங்க ரேடியோல படம் போட்டுச்சுனாக்க ரெட்டா இருக்கிறது தெரியும். ரெட்டா இருக்கிற எமிஷன் அந்த ஆப்டிக்கல் கேலக்சியோட ஒரு 10-20 மடங்கு பெருசா இருக்கு இல்லையா. அது எப்படி கேலக்சி இப்படி இருக்கு, அதோட ரேடியோ ஜெட்டுங்கிறது 10 மடங்கு எப்படி வெளில போக முடியும், அதை டிரைவ் பண்ற எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா உள்ள சென்டர்ல இருக்கிற ஒரு பிளாக் ஹோல் இருந்து வருது. அந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாகுது, அவ்வளவு பெரிய பிளாக் ஹோல் எப்படி உருவாகுது. நம்ம மில்கி வே பாத்தீங்கன்னாக்கா சென்டர்ல ரஃப்லி 4 மில்லியன் 40 லட்சம் சூரியனோட 40 லட்சம் அளவு ஜாஸ்தி இருக்கிற மாஸ் இருக்க பிளாக் ஹோல் இருக்கு நம்ம கேலக்சி மட்டும். அதை கண்டுபிடிச்சதுக்காக 2020 நோபல் பிரைஸ் கிடைச்சது ரிச்சர்ட் கென்சல் அண்ட் ஆண்ட்ரியா கென்சல். அதே ஆனா நம்ம கேலக்சி பெரிய கேலக்சி, நம்ம கேலக்சிக்குள்ள பிளாக் ஹோல் 4 மில்லியன் சோலார் மாஸ் இருக்கிற பிளாக் ஹோல். ஆனா அது ரொம்ப சிறிய பிளாக் ஹோல். இங்க போட்டோல இருக்கிற கேலக்சி பாத்தீங்கன்னா அந்த கேலக்சி அதோட ஒரு 100 இல்ல 1000 மடங்கு ஜாஸ்தியா இருக்கிற பிளாக் ஹோல் இருக்கும். அவ்வளவு பெரிய பிளாக் ஹோல் எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி உருவாக்கப்பட்டது, அது உருவான அப்புறம் இந்த மாதிரி கேலக்சிக்கு வெளில ஜெட் வருது இல்லையா, அது எப்படி வருது, அது எப்படி அதுக்கு பிளாக் ஹோல்ல இருந்து எப்படி எனர்ஜியை நீங்க எடுத்து ஜெட்டாக வெளியில மாற்ற முடியும், அதுவும் ஒரு பெரிய கேள்வி. பிளாக் ஹோல் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் சொல்ற மாதிரி மில்கி வே கேலக்சி நடுவுல ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்காக 2020 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிராவிடேஷனல் வேவ் டிடெக்ஷனுக்கும் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, லைகோ கொலாபரேஷனுக்கு கொடுத்தாங்க. அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 2 பிளாக் ஹோல் தனதாலே சுத்தின்னு கொலைட் பண்றதுக்கு கிராவிடேஷனல் வேவ், ஸ்பேஸ் டைம்ங்கிற ஒரு வஸ்து மேல ஒரு வேவ் போகுது, அந்த வேவை டிடெக்ட் பண்றதுனால நோபல் பிரைஸ் கிடைச்சது. அதே மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிள், ஸ்பேஸ் டைம்ல வேவ் கூட இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இவ்வளவு பெரிய பிளாக் ஹோல் சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் டைம் நம்ம சூரியனை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் டைம் இருக்காது. எனக்கு அதோட எவ்வளவு ஜாஸ்தி கிராவிட்டி இருக்கிறதுனால இட் பி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஐன்ஸ்டைனோட தியரி கரெக்டா இல்லையாங்கிறது நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி மேசிவ் பிளாக் ஹோல் கிட்ட எப்படி பிசிக்ஸ் எப்படி இருக்கு, எமிஷன் எப்படி வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணா ஐன்ஸ்டைனோட தியரி அந்த லெவல்ல டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வெரி யூஸ்ஃபுல் சிச்சுவேஷன், ரைட்? ஸோ பிளாக் ஹோல் இருக்கு, நமக்கு தெரியும் பிளாக் ஹோல் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்றோம் சொல்லுவாங்க. அது மேட்டர் உள்ள போச்சுனாக்கா, உள்ள போனப்ப என்ன ஆகும் அந்த மேட்டருக்கு நமக்கு தெரியாது. நீங்க சொன்னாக்க பிளாக் ஹோல்குள்ள என்ன விழுந்தாலும் வெளில வர முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா உள்ள விழுந்தாப்போ அந்த மேட்டருக்கு என்ன ஆகும்? நான் பிளாக் ஹோல்குள்ள ஒரு சோஃபாவும் போடுறேன், ஒரு இட்லியும் போடுறேன்னாக்கா அது ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிடுமா உள்ள போனா? அப்புறம் என்ன ஆகுங்கிறது கேட்டீங்கன்னாக்கா இது வரைக்கும் நமக்கு ஆன்சர் தெரியாது. நமக்கு அந்த அளவுக்கு பிசிக்ஸ் இன்னும் டெவலப் ஆகல. ஸோ அது என்ன ஆகும் உள்ள போனா, பிளாக் ஹோல்ல இருந்து வெளில எனர்ஜி வருமா, வெளில எடுக்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் கேள்விகள். அதை பற்றியும் ஆராய்ச்சி, தியரி ஆராய்ச்சி நடக்குது, அப்சர்வேஷன் ஆராய்ச்சி நடக்குது. நீங்க பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் உங்களுக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்கும். இந்த ஈவென்ட் ஹொரைசன் டெலிஸ்கோப் M87
கேலக்ஸி சென்ட்ரல் இருக்கிற பிளாக் ஹோலோட இமேஜ் ஒரு 5 வருஷம் மேலே வந்தது நினைக்கிறேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அதுக்கும் மேலே போனீங்கன்னா யூனிவர்ஸ் ஃபுல் பிரபஞ்சமே இருக்கு. அந்த யூனிவர்ஸ் எப்படி இவால்வ் ஆகுது முதல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எல்லாரும் ஒரு 13.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால பிக் பேங் ஒன்று இருந்துச்சு. பிக் பேங்னால எக்ஸ்ப்ளோஷன்னால everything kept expanding and cooling. And then from this cooling and expanding gas, you formed galaxies formed stars, and then you had planets. அது எப்படி இந்த எவல்யூஷன் பிக் பேங் இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் ஹை எனர்ஜெட்டிக் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லலாம். இப்போ இந்த டாபிக்கால எக்ஸ்ப்ளோஷன் சொல்றேன். அங்கேருந்து இப்போ தெரிய வர யூனிவர்ஸ் இருக்கு, நம்ம பிளானட்ஸ் இருக்கு, ஆஸ்ட்ராய்டு இருக்கு, காமெட் இருக்கு, கேலக்ஸி இருக்கு, கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸி இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, இன்டராக்டிங் ஸ்டார்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி உருவானதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின். அது சில அப்சர்வேஷன் இருக்கு. ஆனா அதுக்கு மேல போனோம்னாவே கம்ப்யூட்டர் சிமுலேஷன் தான் பண்ணிடும். அந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷன் தான் அது வெரி வெரி அதுக்காக சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்துருக்கு. அதுவும் ஒரு ஆராய்ச்சி கேள்வி. அதுக்கு மேல கடைசியா பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க யூனிவர்ஸ்ல ஆக்சுவலா நம்ம கண்ணால பாக்குறது ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னு. அது கரெக்ட். மேட்டர் நமக்கு தெரிஞ்ச மேட்டர் இந்த மாதிரி டேபிள் சேரு நீங்க மேட்டர் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், போட்டான் அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிகிள்லாம் is only 3.6% of around 4% of what we know in the universe. 23% is what we call dark matter. Dark matter na அது gravity effect ஆகும். அதனால மேட்டர்னு தெரியும். இது என்ன மாதிரி மேட்டர் இன்னும் தெரியாது. எந்த மாதிரி பார்ட்டிகிள்னால ஆன மேட்டர்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பார்ட்டிகிள்னால ஆகலைன்னு தெரியும். அதுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், நியூட்ரினோ, போட்டான் எல்லாம் போட்டீங்கன்னாக்கா அது டார்க் மேட்டர். அது கிடையாது. அது வேற ஏதோ ஒரு பொருளால ஆனது. ஆனா எந்த பொருளும் இன்னும் தெரியாது. ஆனா 23% ஆஃப் டோட்டல் எனர்ஜி அதுலதான் இருக்குன்னு தெரியும். எப்படி இருக்குன்னு தெரியும்னா அதோட கிராவிடேஷனல் எஃபெக்ட் நமக்கு தெரியக்கூடும். ஸோ அது கருப்பா டார்க் மேட்டர்னா அது லைட் எமிட் பண்ணாது. லைட் பிகாஸ் இட் டசன்ட் இன்டராக்ட் வித் எனி மேட்டர், இட் டசன்ட் எமிட் லைட் ஆர் அப்சார்ப் லைட். ஸோ டார்க்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டார்க் மேட்டரோட கிராவிடேஷனல் எஃபெக்ட் நமக்கு தெரியக்கூடாது. பக்கத்துல ஏதாவது போச்சுன்னா ஒரு ஸ்டார் போச்சுன்னா அதோட கிராவிட்டினால ஸ்டாரோட ஆர்பிட் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட். ஸோ நீங்க ஸ்டாரை பத்திரம் பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒன்றும் இல்லை, ஆனா ஸ்டார் கொஞ்சம் மூவ் ஆகுறதுனால இங்க வேற ஏதோ இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு லார்ஜர் ஸ்கேல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டார்க் மேட்டர் 23% இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அது மாத்திரம் சேர்த்தா நீங்க 27% தான். 73% டார்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது டார்க் எனர்ஜியோட சில ப்ராப்பர்ட்டி தெரியும். டார்க் எனர்ஜி இருக்குங்கிறது கண்டுபிடிச்சதே ஒரு 20-20 வருஷமா. அதுக்கும் ஒரு பெஸ்ட் கொடுத்தாங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஐன்ஸ்டைன் வந்து லேம்டான்னு ஒரு கான்ஸ்டன்ட் வச்சாரு. அப்புறம் ஹபிள் வந்து யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொன்ன அப்புறம் அந்த கான்ஸ்டன்ட் நீக்கிட்டா அப்புறம் ஒரு 50 வருஷம் திருப்பி அந்த கான்ஸ்டன்ட் டார்க் எனர்ஜி திருப்பி போட்டாங்க. அதுக்கு போறதுனால அது நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ டார்க் எனர்ஜிங்கிறது இட் காசஸ் யூனிவர்ஸ் டு ஆக்சிலரேட். ஒரு ஆன்டி கிராவிட்டி மாதிரி. ஆனா ஆன்டி கிராவிட்டி மாதிரி கிராவிட்டிங்கிறது எல்லாரும் gravity will make two things come close together. Dark energy will cause an acceleration of everything away from each other. So that dark energy, therefore our universe, since dark energy is much more than the matter, dark energy will overtake gravity and the universe keep expanding forever. Dark energy, this is all we know about that. We don't know what it is due to, what it is made of. Is it some kind of a force field? What it is? So that is also very, very important avenue of research. Okay. So I just gave you a rough idea. இது மாதிரி வானவியல்ல ஆராய்ச்சி பெரிய ஆராய்ச்சி கேள்விகள் தான் என்ன அப்படி. இதை பத்தி ஒரு கேள்வி I can take a few questions, then we can move on to the next section. இதுக்கும் சொன்னதை பத்தி 2-3 கேள்விகள் தான் கேளுங்க. இல்லைன்னா அப்புறம் நான் கண்டினியூ. நம்ம இத பத்தி இவ்வளவு நேரம் கேட்டதுல இருந்து யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க அப்புறம் ஒவ்வொருத்தரும் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். மேகலா ஒரு 3-4 கேள்வி இப்ப எடுத்துக்கலாம். அப்புறம் பாக்கி கேள்வி கழிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் இப்ப அர்ஜென்டா ஏதாவது 3-4 கேள்வி இருந்தா அப்ப எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த செக்ஷன் டிஃபரெண்ட் டாபிக். அதனால சரி. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த ரிசர்ச் ஆர் டேக்கிங் இன் இந்தியா அபவுட் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. that is the next section. அது அடுத்த செக்ஷன்ல வரும். ஓகே. இன்னொருத்தர் வந்து, கேன் யூ ப்ளீஸ்
repeat, how did we discover dark matter? Okay. So dark matter is historically there were a lot of clues slowly coming in. Okay. And then at some point it was obvious that there had to be dark matter. One of the first famous evidences is இப்போ நீங்க நெப்டியூன் தெரியும் இல்லையா? நெப்டியூன் பிளானட் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா யாருக்காவது? நீங்க சாட் பாக்ஸ்ல வேணா போடலாம். நெப்டியூன் எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா ஹிஸ்டாரிக்கலி? இல்ல அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். through telescope, but எப்படி அந்த நெப்டியூன்ங்கிற பிளானட் இருக்குன்னே தெரியாதுல, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா யுரேனஸ் கண்டுபிடிச்சாங்க முதல்ல, வில்லியம் ஹர்ஷல் இல்லையா? ஸோ யுரேனஸோட ஆர்பிட் ட்ராக் பண்ணாங்க வருஷம், எவ்ரி இயர். இந்த வருஷம், அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், ஒரு 30, 40, 50 வருஷம் யுரேனஸோட பாத் சைடு இருக்கிற பாத்தை ட்ராக் பண்ணாங்க. நியூட்டன்ஸ் லா யூஸ் பண்ணி அதோட ஆர்பிட்டை கால்குலேட் பண்ண முடியும். So as they observed for longer and longer duration, they realized that it was deviating from what Newton's law predicted. So Uranus orbit இப்படி போறது, நியூட்டன்ஸ் லா சொல்றது இதுக்கு மேல இப்படி போகணும்னு சொல்றது. ஆனா அப்சர்வேஷன் பண்ண கொஞ்சம் மேலேயோ கீழே கொஞ்சம் ஸ்லைட் சின்ன டிஃபரன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூட்டன்ஸ் லா தப்புன்னு அர்த்தம். அது ஒரு ஆப்ஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி தப்பு. ஏன்னா இப்போ இது வரைக்கும் மூவ் ஆகிற டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னாக்க அது சரியா ஒத்து வரல. ஆனால் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி தப்புன்னு தோணலை எனக்கு. அது வரைக்கும் பாஸ் எவ்ரி டெஸ்ட், ரைட்? ஸோ வாட் அஸ்ட்ரானமர்ஸ் தாட் வாஸ், யுரேனஸ் தாண்டி இன்னொரு பெரிய பிளானட் இருக்கணும், அதோட கிராவிட்டி நம்ம தெரியாது இன்க்ளூட் பண்ணாதனால அதோட கிராவிட்டினால யுரேனஸ் பாதை கொஞ்சம் மாறுது அப்படி. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி கரெக்ட்னு நினைச்சோம்னா, டேட்டாவும் கரெக்ட்னு நினைச்சோம்னா, இது எந்த மாதிரி பிளானட் எங்க இருந்தா இது எக்ஸாக்டா இந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ண முடியும், அக்கௌண்ட் பண்ண முடியும்னு கால்குலேட் பண்ணாங்க. அதான் சொன்னாங்கன்னாக்கா யுரேனஸ் இப்படி போகுதுல இப்படி போகுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இவ்வளோ மாஸோட பிளானட் இந்த இடத்துல இருக்கணும், அதனால்தான் இப்படி ஆயிருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. தென் அஸ்ட்ரானமர்ஸ் போய் தேடினாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ நீங்க சொல்லிருக்கலாம், அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நெப்டியூனும் டார்க் மேட்டர் தானே. அது நெப்டியூன் பத்தி தெரியாது, ஆனால் அதோட கிராவிட்டி, ஆனால் அதோட கிராவிட்டி மூலமா அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ டார்க் மேட்டர் இல்லை, டார்க் மேட்டர் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஹிஸ்டாரிக்கல், ரைட்? ஸோ ஒரு 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 ஆப்ஜெக்ட் பார்க்க முடியாதுன்னா கூட அதோட கிராவிடேஷனல் எஃபெக்டை பார்த்து அது இருக்கணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம், இல்ல நிரூபிக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்க நம்ம கேலக்சி ரொம்ப சென்ட்ரல் கிட்ட இருக்கிற ஸ்டார்ஸ் எப்படி சுத்துதுன்னு ஆண்ட்ரியா கெஸ்ஸும் கென்சலும் தனித்தனியா பார்த்தாங்க. லைக் வெரி க்ளோஸ் சென்டர் ஸ்டார்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும், ஆனா அதுக்கு நடுவுல ஒண்ணுமே இல்லை. ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆனோம்னாக்க எவ்வளவு கிராவிட்டி இருக்கணும்னு கால்குலேட் பண்ணா அந்த நடுவுல இருக்கிற அவ்வளோ கிராவிட்டி இருக்கணும்னா அது இவ்வளவு லூமினஸா இருக்கும். அவ்வளவு பெரிய ஸ்டார் 4 மில்லியன் சோலார் மாஸ் இருக்கிற ஸ்டார் கிளஸ்டர்னாக்க இவ்வளவு பிரைட்டா இருக்கும். ஆனா அந்த சுத்தி வர ஸ்டார் நடுவில் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனா 4 மில்லியன் சோலார் மாஸ் உடைய இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட கிராவிட்டி அந்த ஆப்ஜெக்டோட கிராவிட்டியோட எஃபெக்ட் அவங்க கண்டுபிடிச்சதுனால உள்ள இருக்கிற 4 மில்லியன் மாஸ் சோலார் மாஸ் ஆப்ஜெக்ட் பிளாக் ஹோல் அப்படின்னு சொன்னாங்க. அது நிரூபித்தாங்க. அது ஆனா இந்த பிளாக் ஹோல்ங்கிறது டைரக்டா பார்க்க முடியும் இல்ல, இப்பதான் பார்க்க முடியும், அப்ப பார்க்க முடியல. ஆனா அதோட கிராவிடேஷனல் எஃபெக்ட் மூலமாக இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட முடியும். அதே மாதிரி நம்ம கேலக்சி சுத்துறது தனத்தானே சுத்தும், தட்டுமலை தனத்தானே சுத்தும் இல்லையா? இங்க ஒரு ஸ்டார் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டார் இப்படி சுத்தம். இந்த ஸ்டாரோட பாதைக்கு உள்ள எத்தனை மாஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இது எவ்வளவு வேகமா சுத்தம்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு கெப்லர்ஸ் லா மாதிரி நம்ம பிளானட் சுத்துற மாதிரி. ஸோ இங்க இருக்கிற நட்சத்திரம் எவ்வளவு ஃபாஸ்டா சுத்துது, இங்க இருக்கிறது எவ்வளவு வேகமா, இங்க ஸோ வெளில போக போக வேகம் எப்படி போறதுன்னு நீங்க மெஷர் பண்ணி பிளாட் பண்ணீங்கன்னாக்க நீங்க அது ஒன் பண்ணலாம். ஸோ வேகம் வர்சஸ் டிஸ்டன்ஸ். இன்னொன்னு நீங்க கேலக்சியை பார்க்க முடியும். ஸோ நட்சத்திரத்தை மேப் பண்ணிட்டு எவ்வளவு நட்சத்திரம் இருக்குன்னு நீ வெளில போக எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு நீங்க கால்குலேட் பண்ண முடியும்.
எவ்வளவு நட்சத்திரம் இருக்கோ அதோட தகுந்த மாதிரி எவ்வளவு மாஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இங்க நீங்க எவ்வளவு மாஸ் நீங்க பார்க்க முடியுமோ அதுக்கு அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னாக்க எல்லா ஸ்டாரும் அதோட ஜாஸ்தி வேகமா சுத்துது. ஸோ நீங்க பார்க்கக்கூடிய ஸ்டாரோட கிராவிட்டி டோட்டலா சம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்க அதோட எஃபெக்ட் என்ன இருக்குமோ ஸ்டாருக்கு, அந்த ஸ்டார் அவ்வளவு வேகமா சுத்துமோ அதோட ஜாஸ்தி வேகமா சுத்துது. ஸோ தென் ஒன்லி எக்ஸ்பிளனேஷன் வாஸ், நான் பார்க்க முடியாத ஒரு மேட்டர் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனோட இருக்கு, ஆனா பார்க்க முடியல, அது டார்க் மேட்டர். அதான் ஃபர்ஸ்ட் டைமா டார்க் மேட்டர்னு சொன்னாங்க. இது நம்ம கேலக்சி இருக்கு. ஸோ வேரா ரூபின்ங்கிற ஒரு அஸ்ட்ரானமர் ரீசெண்டா இறந்து போனாங்க. she then showed the same thing for every galaxy. You look at any galaxy in the sky, almost any galaxy in the sky, the stars are rotating much faster than what you predict using the observed mass, which means there must be some mass which you can't see, whose gravity you can see indirectly because it's making the stars go faster and faster and faster. So this is dark. At the same time, the same way you look at clusters of galaxies, see how galaxies are going around each other. Again, you will see that there must be more mass you can't see because the galaxies are moving faster than they should. So at every scale you can see this, which is why then you say there must be matter which is dark, which doesn't interact with any matter or any light, but we know it exists because we can feel its gravitational force on other bodies. இது புரியுதா? இது ஓகேவா? கேட்கலாமா? ஓகே, வேற ஏதாவது கேள்வி எடுத்துமா இல்ல அப்போ shall I go on? Sir. Sorry? Krishna Mohan he raised his hand. Krishna Okay, Mohan, do you want to ask any question? Yes, ma'am. What Yeah, is please. difference? Good evening, sir. What is the difference between dark matter and dark energy, sir? Okay. That's a very difficult question. You straight away went to the difficult question. Okay. So dark matter, what I said is, it's matter. Matter has mass or it has energy, right? And we know that it is not made of the particles we know. It's not made of proton, electron, neutron, quark, any lepton, neutrino, photon, nothing, right? It is not made of any of them. It doesn't interact with any of them, right? If it interacts with photon, then you can see it, right? By definition, the photon will interact with, right? So it does not interact with photons, does not interact with matter, right? With atoms, molecules, nothing. But we know it exists because it has gravity. But it is matter of some form, right? Which has gravity. Dark energy is more energy, or it's a dark energy. I don't know enough to explain it very simply. Dark energy is not matter of another form. It leads to expansion of space. Space-time, instead of contracting because of gravity of the matter, dark energy will make any space-time expand. Any space expand with time, right? So dark energy is an energy with in principle with negative pressure. You can imagine dark energy as negative pressure. Positive pressure will make things go in. Negative pressure will make things go out. But it is not made of matter. Okay, and it does not interact therefore with anything, right? It does not have a gravitational effect. It's because it's not matter. It doesn't interact with proton, neutron. So dark energy is something which is an intrinsic property of space. So matter in the universe, matter in the சுத்தமா எடுத்துட்டீங்கன்னா அப்போ கூட டார்க் எனர்ஜி இருக்கும். டார்க் எனர்ஜிங்கிறது மேட்டரோட ப்ராப்பர்ட்டி இல்லை, ஸ்பேஸ் டைமோட ப்ராப்பர்ட்டி. So that's why it's more harder to understand because we don't know what exactly, right? So that is all I can say. Is that okay? Is that an okay explanation? புரியுதா? Okay, now I'll carry on. Okay. Okay, sir. Okay, I'll carry on. Right. Next section. இத்தனை சொல்லி எப்படி கண்டுபிடிச்சோம்னா டெலஸ்கோப் மூலமா தான் கண்டுபிடிச்சோம்.
டெலஸ்கோப்ல இந்தியாவில் டெலஸ்கோப் இருக்கா? நிறைய இருக்கு. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கீங்க. எத்தனை பேர் காவலூர் அப்சர்வேட்டரிக்கு போயிருக்கீங்க? போயிருக்கீங்கன்னாக்கா சேட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. வாணியம்பாடி வெள்ளூர் பக்கத்துல காவலூர் அப்சர்வேட்டரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சட்டுன்னு போடுங்க, எஸ்ன்னு போடுங்க. சேட்ல போயிருக்கீங்கன்னா 2 பேர் தானா? டாஸோட நெக்ஸ்ட் வேலை எல்லாரையும் காவலூர் ஸ்டேஷன் போடுறோம். கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி எத்தனை இருக்கு? கொடைக்கானல்ல ஒரு சூரியன் ஆராய்ச்சி பண்ற அப்சர்வேட்டரி, அது எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஓகே. ஸோ முக்கால்வாசி மக்கள் அப்சர்வேட்டரி பார்த்ததில்லை. ஆனா தமிழ்நாட்டிலே 2 இருக்குங்க. ஸோ காவலூருங்கிறது வாணியம்பாடி பக்கத்துல, கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி கொடைக்கானல்லே இருக்கு. ஸோ கண்டிப்பா இப்போ நீங்க போய் பார்க்கணும். நீங்க எங்க வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி விசிட் எப்படி புக் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நீங்க புக் பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்கன்னாக்கா எப்போ பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. சரி, இந்தியாவில் நிறைய டெலிஸ்கோப்ஸ் இருக்கு. டெலிஸ்கோப் நீங்க ஆப்டிக்கல் டெலிஸ்கோப் பார்த்துருப்பீங்க. நீங்க அந்த ஐ திங்க் 3 months ago when you had a huge festival across Tamil Nadu, நிறைய பேர் டெலிஸ்கோப் மூலம் பார்த்துருப்பீங்க. அது ஆப்டிக்கல் டெலிஸ்கோப். ஆப்டிக்கல் டெலிஸ்கோப் ஏன் சொல்றோம்னா, ஆப்டிக்கல் லைட், விஷுவல் லைட், இந்த ப்ளூல இருந்து ரெட் வைக்க நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வெளிச்சம் ஆப்டிக்கல் லைட் இல்ல விஷுவல் லைட் சொல்லுவாங்க. அது மூலமா நம்ம யூனிவர்ஸோட இமேஜ் பண்ணி பார்த்தோம்னா அது ஆப்டிக்கல் அஸ்ட்ரானமிம்பாங்க. ஸோ நடுவுல மேலேயும் கீழே இருக்கிறது ஆப்டிக்கல் டெலிஸ்கோப்போட எக்ஸாம்பிள். மேல இருக்கிறது காவலூர், கீழே இருக்கிறது தேவஸ்தல்ங்கிறது உத்தராகண்ட். ஆனா நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் வேவ் லென்த். Visual light or optical light is a very, very small part of electromagnetic wave. But why do we not know about other things? Because visual light is the only one we can see. So we evolved over millions of years. Our eyes evolved to see only visual light. But on slightly longer wavelength is infrared and சொல்லுவாங்க. Infrared or இன்னும் longer wavelength microwave. அதுவும் ஜாஸ்தி வாங்க ரேடியோ வேவ். ரேடியோ வேவ்ஸ்ங்கிறது தெரிஞ்சிருக்கும். அது மூலம் தான் நம்ம டிரான்சிஸ்டர் இல்லை செல்போன்லாம் அதெல்லாம் வேலை பண்ணுது ரேடியோ வேவ்ஸ். விஷுவலோட ஆப்டிக்கல் லைட்டோட லெஸ் வேவ் லெங்த் ஒரு லார்ஜர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஹையர் எனர்ஜிங்கிறது அல்ட்ரா வயலட். அதையும் தாண்டி போனால் எக்ஸ்ரே, அது தாண்டி போனால் காமாரே. காமாரே, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், ரேடியோ எல்லாமே லைட் தான். ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் காமாரே அண்ட் விஷுவல் அண்ட் ரேடியோ இஸ் வேவ் லெங்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. வேற ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாமே போட்டான் தான். அண்ட் தேர்ஃபோர் நம்ம we know the universe through optical wavelength because நம்ம ஆயிரக்கணக்கான வருஷத்துல நம்ம கண்ணால் தான் பார்த்துருக்கோம் வானத்தை. அதனால கண்ணால பார்க்கக்கூடிய வேவ் பேண்ட் மூலமா தான் நம்ம யூனிவர்ஸை புரிஞ்சிருக்கோம் இது வரைக்கும். ஆனா யூனிவர்ஸ் but then if you look at stars, galaxies, etc., they will also emit ultraviolet, X-ray, gamma ray, infrared, radio waves. அந்த எமிஷன் ஆப்டிக்கல் எமிஷன் மாதிரியே இருக்குமா? இருக்காது. நீங்க ஞாபகம் வந்திருந்தாங்க, இந்த படத்தை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த டாப் மேல இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் டெலிஸ்கோப்ல போட்டோ எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஒயிட்டா இருக்கிறது தான் தெரியும். சென்டர்ல ஒரு ஃபஸ்ஸியா இருக்கிற ஒரு கேலக்சி, நிறைய ஸ்டார் இருக்கு, அவ்வளவுதான். ரேடியோல போட்டோ எடுத்தீங்கன்னாக்கா அந்த ரெட்டா கூடிய இருக்கிறது தெரியும். ரேடியோ ஸ்கையும் ஆப்டிக்கல் ஸ்கையும் வெரி வெரி டிஃப்ரெண்ட், ரொம்ப வித்தியாசமானது. ஒரே கேலக்சி ஆப்டிக்கல்லையும் ரேடியோலையும் வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி கேலக்சிக்குள்ள இருக்கிற ஸ்டார் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட அப்பியரன்ஸ், எக்ஸ்ரேல இருக்கிற அப்பியரன்ஸ், காமால இருக்கிற அப்பியரன்ஸ், ரேடியோல இருக்கிற அப்பியரன்ஸ் ஒன்னொன்னும் ரொம்ப 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 விதமான ரொம்ப டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதனால நமக்கு எல்லா வேவ்லெங்த்ஸும் டெலிஸ்கோப் தேவை. ஸோ உலகத்துல நிறைய டெலிஸ்கோப் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இருந்தாக்க நான் சொல்றேன். ஸோ ஆப்டிக்கல்ல நிறைய இருக்கு டெலிஸ்கோப். காவலூர்ல ஒன்று இருக்கு, தேவஸ்தல், நைனிதால்ல 2, உத்தரகாண்ட்ல 2 இருக்கு. அப்புறம் இன்ஃப்ராரெட் போனீங்கன்னா அப்புறம் எங்க டெலிஸ்கோப் இன்னொன்று லடாக்ல லடாக்ல 2 டெலிஸ்கோப் இருக்கு. அது இன்ஃப்ராரெட்லயும் பார்க்க முடியும். அதே மாதிரி குருஷிகர், மவுண்ட் அபு, ராஜஸ்தான்ல ஒரு இன்ஃப்ராரெட் டெலிஸ்கோப் இருக்கு. சன்னுக்காக ஸ்பெஷலா கொடைக்கானல ஒரு டெலிஸ்கோப் இருக்கு, உதய்பூர்ல டெலிஸ்கோப் இருக்கு. அந்த மாதிரி ஆப்டிக்கல் அஸ்ட்ரானமிக்கு நிறைய டெலிஸ்கோப். இன்ஃப்ராரெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். எனக்கு நீங்க பூமியோட மேல்பரப்புல இருந்து பார்க்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒன்று ஆப்டிக்கல், சில இன்ஃப்ராரெட், மொத்தம் ரேடியோ, பாக்கி எல்லாமே அட்மாஸ்பியர்ல அப்சார்ப் ஆகும். அதனால அதை பார்க்கறதுக்காக அட்மாஸ்பியருக்கு மேல போக வேண்டியது. ஸோ சேட்டலைட் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வேண்டியது. நீங்க ரேடியோ பாத்தீங்கன்னா
ஊட்டியில ஒரு டெலிஸ்கோப் இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஊட்டியில் இருக்க டெலிஸ்கோப் 1972 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ 1972 அது உலகத்திலேயே மிகப்பெரிய ரேடியோ டெலிஸ்கோப் ஊட்டி தான். அது ரொம்ப சிறந்த டெலிஸ்கோப். அது அது ஒரு மலை மேல இருக்கு. இந்த விட்த் பாத்தீங்கன்னா 30 மீட்டர், லென்த் பாத்தீங்கன்னா 530 மீட்டர். நீங்க பார்க்கலாம், ஒரு மலை அளவு இருக்கு. அது ஊட்டியில இருக்கு, அதை போய் பார்க்கலாம். ஊட்டி டவுன்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. அதோ நீங்க பர்மிஷன் கேட்டு போய் பார்க்கலாம். அதோட பெரிய டெலிஸ்கோப் உலகத்துல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிஸ்கோப்ஸ் இன் ரேடியோ பூனா பக்கத்துல. ரெண்டுமே நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ அஸ்ட்ரோபிசிக்ஸ்ங்கிற நிறுவனம் அதை பில்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு, அது டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் கடையில் வருது. ஸோ ஜிஎம்ஆர்டி இந்த ஜெயண்ட் மீட்டர் ரேடியோ டெலிஸ்கோப் இருக்கு. கீழே இருக்கு பாத்தீங்கன்னா ஜிஎம்ஆர்டின்னு ஒரு படம் இருக்கு, ஜெயண்ட் மீட்டர் வேவ் ரேடியோ டெலிஸ்கோப். அது பூனால இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நாசிக் பக்கம் இருக்கு. அதான் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரேடியோ டெலிஸ்கோப். ஸோ ரேடியோல இந்தியா இஸ் ஆக்சுவலி டூயிங் வெரி வெல். வி ஹேவ் சம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட். சப்மிலிமீட்டர்ல இந்தியா டெலிஸ்கோப் ஒன்றும் கிடையாது. நியர் இன்ஃப்ராரெட் அண்ட் ஆப்டிக்கல் வி ஹேவ் குவைட் a few telescopes. அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா ரே மூணுக்கும் அட்மாஸ்பியருக்கு மேல போக வேண்டும். அதுக்கு ஸோ எக்ஸ்ரே we had many small telescopes, small X-ray telescopes launched in space. இன்ஃபேக்ட் நீங்க நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண முதல் சேட்டலைட் பேரு ஆரியபட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரியபட்டால இருக்கிற ஒரே ஒரு பேரோட ஆக்சுவலா ஒரு எக்ஸ்ரே டெலிஸ்கோப் தான் இருந்துச்சு, ரொம்ப சின்ன எக்ஸ்ரே டெலிஸ்கோப். ஸோ இந்தியா ஹேஸ் அ லாங் ட்ரெடிஷன் ஆஃப் எக்ஸ்ரே அஸ்ட்ரானமி இன் ஸ்பேஸ். ஆனா ஒரு 7 வருஷம் முன்னால we launched the observatory called Astrosat. மேல் டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோசாட்ங்கிறது ஒரு அல்ட்ரா வயலட் டெலிஸ்கோப் மொத்தம் பிளஸ் 4 எக்ஸ்ரே டெலிஸ்கோப் சேர்த்து 5 டெலிஸ்கோப் சேர்த்து இருக்கிற அப்சர்வேட்டரி. அது இஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் 7.5 years. இட்ஸ் ஸ்டில் ஆப்ரேட்டிங் ஃபைன். அல்ட்ரா வயலட் டெலிஸ்கோப் இருக்கிறது ஐஏல தயாரிச்சு. காமாரே டெலிஸ்கோப் அதே மாதிரி காமாரே டெலிஸ்கோப்ங்கிறது இந்தியாவில் ஒன்றும் கிடையாது இருக்கும். ஆனா காமாரே ஹைலி எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் இல்லையா, நம்ம அட்மாஸ்பியருக்கு மேல இருக்கிற மாலிக்யூல் மேல அது கொலைட் ஆச்சுன்னா then it will emit some radiation, because that radiation is very special. That's called Cherenkov radiation. ஏன் அது ஸ்பெஷல்? ஒரே ஒரு காமா ரே இருக்கு, அந்த ஒரு காமா ரே வந்து ஒரு மாலிக்யூல் ஆட்டம் ஹிட் பண்ணிட்டுனா so much energy is lost to it that the splash of light is in ultraviolet and deep blue, but only occurs for less than a millisecond. So if you have a telescope which looks in the sky, daytime, nighttime doesn't matter. If you look for flashes which occur less than a millisecond, right? So then those are because of the gamma ray which is. So நீங்க bottom leftல ஹகார்னு போட்டிருக்குல்ல, அது ஹான்லே லடாக்ல இருக்கு, அது அந்த மாதிரி டெலிஸ்கோப். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ளூல இருக்கிற ஃபிளாஷ் ஆஃப் லைட்டை டிடெக்ட் பண்ணிட்டு அது மூலமா உள்ள வர காமா ரேயோட எனர்ஜி எவ்வளவு இருக்கும்னு கால்குலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி டெலிஸ்கோப் அதான். யாரோ கையை தூக்கினாங்க, யாரோ கை தூக்கினாங்களா இல்லையா? சரி, sorry, I'll make it full screen. Right. So why do we want different telescopes or different wavebands? Because, like I said, different objects look very different, right? In every, so say this is example of a Crab nebula. Crab nebula உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், M1 சொல்லிட்டு டாரஸ்ல இருக்கு. Over 1054 AD ல one star went supernova, it exploded, and what you see in the visible light is the explosion remains, and what it left inside is something called neutron star. That's a very, very strange kind of star. Neutron star, which spins very rapidly. It spins roughly, I think, 30 times a second. 1 second, 30 times it spins. It's as big as Chennai, but it weighs around 1 solar mass. Weighs almost like as much as the sun, and that's called a pulsar. Okay, so it's a very complicated object, and it's a very, very energetic object. It's very well studied object. அதே ஆப்ஜெக்ட் நீங்க ரேடியோல, இன்ஃப்ராரெட்ல, விசிபிள்ல, அல்ட்ரா வயலட்ல, எக்ஸ்ரேல, காமால பாத்தீங்கன்னாக்கா அதோட ரூபம் இட் லுக்ஸ் வெரி, வெரி டிஃபரெண்ட். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன் வித்தியாசமா இருக்குன்னா ஒரு வேவ் பேண்டும் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட் ஆஃப் கிராப்னால இருந்து வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம கேலக்சியை பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுது, நம்ம நட்சத்திரம் தெரியுது, வேற ஒன்றும் தெரியாது. நட்சத்திரம் தெரியுது. ஆனா சில நீங்க மில்கிவே ராத்திரி பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்து நட்சத்திரம் ஒரு மில்கிவே தெரியும். ஆனா அது நடுவுல ஒரு கருப்பா கொஞ்சம் பேண்ட் இருக்கும், நீங்க பாத்திருக்காங்க. அந்த கருப்பா இருக்கிற பேண்டு அது உள்ள டஸ்ட் இருக்கு, தூசு. அதுக்கு பின்னால் இருக்கிற வெளிச்சத்தை அப்சார்ப் பண்ணிட்டு அதனால உனக்கு டார்க்கா தெரியுது. ஆப்டிக்கல்ல மெயினா ஸ்டெல்லார் எமிஷன் தான் தெரியும்.
அல்ட்ரா வயலட்ல பாத்தீங்கன்னா சில விஷயம் என்ன மாதிரி ஸ்டார்ஸ் எமிட் பண்ணும் ஆப்டிக்கல்ல சூரியன் மாதிரி இருக்கிற ஸ்டார் எமிட் பண்ணும். அல்ட்ரா வயலட்ல சூரியனோட ரொம்ப 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 ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற ஸ்டார் அல்ட்ரா வயலட். ஸோ சூரியன் 6000 டிகிரி சர்ஃபேஸ்ல இருக்கு, ஆனா 10,000 டிகிரி வெப்பமுடைய ஸ்டார் அல்ட்ரா வயலட்ல தான் பார்க்க முடியும். ஒயிட் டுவார்ஃப் அல்ட்ரா வயலட்ல பார்க்க முடியும், எக்ஸெட்ரா. ஓகே, சில மாலிக்யூல்ஸ் அல்ட்ரா வயலட் தான், சில ஹைட்ரஜன் எமிஷன் அல்ட்ரா வயலட் இருக்கும். ஆனா நீங்க எக்ஸ்ரே பாத்தீங்கன்னா you can only see white dwarfs, neutron stars, very hot gas around the black hole சுத்தி இருக்கிற gas தெரியும். So X-ray you'll see only that. You won't see stars like the sun or planets. Right? Gamma ray you'll see even more energetic. அதே மாதிரி இந்த சைடு போனீங்கன்னாக்கா இன்ஃப்ராரெட்ல stars like our sun are very weak infrared. Infraredல you'll see நம்ம சூரியன் வந்து 6000 டிகிரி வெப்பம்னா ஒரு 3000-4000 டிகிரி வெப்பமுடைய நட்சத்திரம்னா இன்ஃப்ராரெட்ல தெரியும். அதுக்கு ரேடியோக்கு போனீங்கன்னாக்கா ரேடியோல நீங்க பாக்குற ஆப்ஜெக்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க இது வரைக்கும் பாக்குறது தெர்மல் எமிஷன் சொல்லுவாங்க, ரேடியோல பாக்குறது நான் தெர்மல் எமிஷன் சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரான் சுத்தி வரதுனால வர ரேடியேஷன் நான் தெர்மல் ரேடியேஷன். ரேடியோல நீங்க அதை தான் பார்க்க முடியும். ஸோ ரேடியோல நீங்க பாக்குறது நான் தெர்மல் கேஸ், சிக்னட்ரான் எமிஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருக்குன்னு பார்க்க முடியும், எக்ஸெட்ரா. ஸோ நீங்க ஒரே ஆப்ஜெக்ட் நம்ம கேலக்சி இந்த கிராப் நெபுலான்னு பாத்தீங்கன்னா ஒரு வேவ் பேண்ட்ல அதோட ரூபம், அதோட அப்பியரன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஒரு வேவ் பேண்ட்ல எந்த கான்ஸ்டியூவன்ட் இருக்கோ, எது எமிட் பண்றதோ அது வேற. அதனால ஒழுங்கா அதனால ஆராய்ச்சி பண்றோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் பத்தி ஆராய்ச்சி பண்றோம் முழுமையாக புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு எல்லா வேவ் பேண்ட்லயும் டெலிஸ்கோப் தேவை, ரைட்? அதனால தான் நம்ம இந்தியாலேயே ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை டெலிஸ்கோப் இருக்கு. ஓகே, இப்போ இப்போ இது வரைக்கும் நான் காமிச்சது இந்தியாவில் என்ன டெலிஸ்கோப் இருக்குன்னு சொன்னேன். என்ன டெலிஸ்கோப் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜூலையில் லான்ச் பண்ற போற டெலிஸ்கோப் ஆதித்யா L1 ஸ்பேஸ் டெலிஸ்கோப். அதோட போட்டோ போட்டுக்கணும், சாரி டைம் இல்லாத போட்டோ போடல. இதை பத்தி தனியாக அப்புறம் திருப்பி நான் பேசுறேன், அடுத்த மாதம் வேணும். ஸோ சோலார் ஆதித்யா L1ங்கிறது ஆதித்யானாக்கா சூரியனை மட்டும் ஸ்டடி பண்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப். அது வந்து L1னாக்க பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள நடுவுல இல்ல, it's a spot between the sun and the earth, but it's 1.5 million kilometers from the earth towards the sun. So therefore it will always look, எப்பவுமே சூரியனை பார்த்துட்டே இருக்க முடியும். அது பூமி சுத்தின்னு வராது, பூமி இங்க இருக்கு, ஆதித்யா இங்க இருக்குன்னா ரெண்டும் சேர்ந்து அப்படியே சூரிய சுத்தி வரும். ஸோ இது எப்பவுமே சூரியனை பார்க்க முடியும். ஸோ அதுல மொத்தம் ஒரு 7 ஆதித்யா L1ங்கிற சேட்டலைட்ல 7 டெலிஸ்கோப் இருக்கு சூரியனை பார்க்கறதுக்கு. அதுல ஒண்ணு வந்து இங்க தயாரிச்சிருக்கோம், அது IIA தயாரிச்சிருக்கோம். ஜூலைல இஸ்ரோ PSLV லான்ச் பண்ணுவோம். ஸோ these are all others are all planned telescopes. The telescopes கட்டிட்டு இருக்காங்க, இல்ல கட்ட போறாங்க, இல்ல துட்டு வந்தா கட்டுவோம், இல்ல துட்டு கொடுக்க போறாங்க, அந்த மாதிரி இருக்கு. வேற லெவல்ல இருக்கிற டெலிஸ்கோப். லடாக்ல ஒரு லார்ஜ் சோலார் டெலிஸ்கோப் கட்டுறதுக்கு பிளான் இருக்கு. ஒரு லார்ஜ் 10 மீட்டர் இல்ல 10 மீட்டர் 8 மீட்டர் ஆப்டிக்கல் டெலிஸ்கோப் கட்டுறதுக்கு பிளான் இருக்கு. நான் ஹக்கார் காமிச்சேன், அங்க ஒரு மேஸ் சொல்லி இன்னொரு காமா ரே டெலிஸ்கோப் கட்டியாச்சு. அது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ரே போலாரிமீட்டர், ஸோ எக்ஸ்ரே டெலிஸ்கோப் ஒன்று லான்ச் பண்றதுக்காக பிளான். பெங்களூர்ல ராமன் இன்ஸ்டியூட் இருக்கு, அது லான்ச் பண்ண போகுது. அது எக்ஸ்ரேல போலரைசேஷன் மட்டும் ஸ்டடி பண்றதுக்கு, அதுவும் இந்த வருஷம் தான் லான்ச் ஆகும் பிளான். அப்புறம் கடைசியா நீங்க பார்த்துருப்பீங்க 2 வாரம் முன்னால இல்ல 3 வாரம் முன்னால கேபினெட் வந்து ஜெய்கோ இந்தியாவுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு, துட்டு கொடுத்துட்டு, ஐ மீன் ஃபண்டிங் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு படிச்சிருப்பீங்க பேப்பர்ல. தட்ஸ் a big thing now. ஸோ லைகோ நீங்க கேள்விப்பட்டிருக்கு, கிராவிடேஷனல் டிடெக்டர். லைகோ யூஎஸ்ல 2 லைகோ இருக்கு, அப்புறம் யூரோப்ல ஒரு வர்கோ இருக்கு, ஜப்பான்ல காக்ரா இருக்கு. 2 லைகோ இருக்கு இல்லையா யூஎஸ்ல, அதே டூப்ளிகேட் எக்ஸாக்டா சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க தர போறாங்க. அது வந்து ஹிங்கோலி சொல்லிட்டு சென்ட்ரல் மகாராஷ்டிரால இட்ஸ் கோனா பி இன்ஸ்டால். ஸோ ஃபண்டிங் ஹஸ் பீன் சாங்ஷன், கட்ட ஆரம்பிக்க போறாங்க. அது கட்டத்துக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் then we will have a full-fledged gravitational wave observatory in India. So that is a big thing. We also have international collaboration. These are Indian telescopes. So இப்போ ஆப்டிக்கல் டெலிஸ்கோப்ஸ்ல மிக பெரிய டெலிஸ்கோப் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 10 மீட்டர் டெலிஸ்கோப். நம்ம காவலூர்ல இருக்கிற பெரிய டெலிஸ்கோப் 2 மீட்டர். 2 மீட்டர்னா அந்த டெலிஸ்கோப்போட மிரர் இருக்குங்களா, மிரரோட டயமீட்டர் 2.3 மீட்டர். அது இந்தியால இட் வாஸ் த பிகெஸ்ட். இப்போ வந்து தேவஸ்தல் இடத்துல உத்தராகண்ட்ல 3.6 மீட்டர் டெலிஸ்கோப் இருக்கு. இந்தியாவில் 3.0 லார்ஜஸ்ட். ஆனால் உலகத்துல பாத்தீங்கன்னா 10 மீட்டர் லார்ஜஸ்ட். நிறைய 10 மீட்டர் டெலிஸ்கோப் உலகத்துல ஒரு 4-5 10 மீட்டர் டெலிஸ்கோப்.
பட் அதுக்கு மேல டெலிஸ்கோப் காட்டணும்னாக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் மூவ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு 5 இன்டர்நேஷனல் கொலாபரேஷன், 2 கொலாபரேஷன் இருக்கு. ஒன்னு வந்து 5 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா சேர்ந்து 30 மீட்டர் டெலிஸ்கோப்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அது நாங்கள் அது நாங்கள் பார்ட் ஃபேப்ரிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 30 மீட்டர் டெலிஸ்கோப்னா டெலிஸ்கோப்போட மீட்டர் 30 மீட்டர். 30 மீட்டர்னா ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட் அளவுக்கு ஒரு மிரரே இருக்கும். நீங்க பில்டிங் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பேர் இருக்கும் பாருங்க. ஸோ 30 மீட்டருங்கிறது சின்ன சின்ன 1 மீட்டர் நிறைய சின்ன சின்ன மிரர்னால 486 சச் மிரர்ஸ் 1 மீட்டர் மிரரால் சேர்த்து வச்சு ஒரு 30 மீட்டர் டெலிஸ்கோப் கட்ட போறாங்க. அது ஒன்று. அது வந்து இந்தியா, யூஎஸ், கனடா, ஜப்பான் அண்ட் இன்னொரு சைனா சேர்த்து கட்டணும். இன்னும் அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, இஎல்டி சொல்லிட்டு யூரோப்பியன் லார்ஜ் டெலிஸ்கோப். அது 40 மீட்டர் ப்ராஜெக்ட். அது யூரோப்பியன் கண்ட்ரி சேர்த்து கட்டுறாங்க. இது ஆப்டிக்கல்ல. இதை தவிர்த்து ரேடியோல again some 13 countries have come together across the world to build the next largest radio telescope, which will be 10 times or 30 times bigger than the current largest telescope. அது பேரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே சொல்லிட்டு. லெஃப்ட்ல நீங்க பாக்குற படம் 30 மீட்டர் டெலிஸ்கோப்போட சிமுலேஷன், ரைட்ல பாக்குற படம் ஸ்கொயர் கிலோமீட்டரோட சிறு பகுதி சிமுலேஷன். ஸ்கொயர் கிலோமீட்டர் அரேங்கிறது 2 டெலிஸ்கோப், ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கால, ஒன்னு ஆப்பிரிக்கால, ஒன்னு ஆஸ்திரேலியால. ஆப்பிரிக்காவில் இருக்கிற டெலிஸ்கோப் இங்க ரைட் சைடு இருக்க பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டர் அதுவும் இந்தியா ஒரு பார்ட்னர். ஸோ இந்த ஜிஎம்ஆர் ரெண்டுமே ஜிஎம்ஆர்டி 30 மீட்டர் டெலிஸ்கோப், ஸ்கொயர் கிலோமீட்டர் டெலிஸ்கோப் ரெண்டுக்கும் இந்தியா பார்ட்னர்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்டிங் போகும். பட் மெயின் கான்ட்ரிபியூஷன் இஸ் கோயிங் ஆஸ் கைண்ட் சொல்லுவோம். ஆஸ் கைண்ட்னா 30 மீட்டர் டெலிஸ்கோப்க்கும் அண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் அரேக்கு lot of parts of the telescope we are fabricating in India and sending it. So the funding we get for the funding, our contribution is through making technologically advanced parts and sending it for the telescope, or designing something, or software and so on. So that's how our contribution is. So director, we're not funding somebody to build it. We are building a part of the telescope and sending it. So that is a huge advantage, because both for TMT and for SKA, technology is cutting edge technology, right? So technology is something the various companies are putting in money to do R&D, because technology is something which is the best technology we have now. In fact, square kilometer array or computation needs பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் மூலமா முடியாது. 10 வருஷம் கழிச்சு கம்ப்யூட்டர் எவ்வளவு பாப்புலரா இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு யூகம் பண்ணிட்டு அந்த ப்ரெடிக்ஷன் அளவு தான் ப்ரெடிக்ஷன் கரெக்டாச்சுன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே யூஸ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி ஃபியூச்சரிஸ்டிக் டெலிஸ்கோப் பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் டெக்னாலஜி. அதே மாதிரி நீங்க டிஎம்டி பாத்தீங்கன்னா, டிஎம்டியில நாங்க ஒரு 486 மிரர் இருக்கு சொல்றோம், செக்மெண்ட் சொல்றோம், 1 மீட்டர் அளவு செக்மெண்ட். ஈச் ஒன் ஹேஸ் டு பி அலைன்ட் வித் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் வித்தின் 4 நானோமீட்டர். அலைன்மெண்ட் பண்ற ஃபார் ஆக்சுவேட்டர் அண்ட் சென்சருங்கிறது இந்தியாவில பண்றோம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் மேட் இன் இந்தியா விச் ஆர் ஹைடெக் இன் ஆப்டிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் டிசைன், எக்ஸெட்ரா. And so that's the reason why this is interesting, because this also means that these are wonderful opportunities for engineering students, so not just science students. That's what I wanted to stress. So after seeing all, வானவியல் ஆராய்ச்சியாளர்னா யார் ஆக முடியும், எந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கு, யாரெல்லாம் வானவியல் ஆராய்ச்சியாளர் ஆக முடியும், யாரால் ஆக முடியாது, எல்லாராலும் ஆக முடியும். ஸோ வானவியல்ங்கிறது ஒரு இட்ஸ் a very different kind of science. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க வானவியல்னாக்கா ஹபிள் டெலிஸ்கோப் இமேஜ் பார்த்துருப்பீங்க, இல்லை வாய்ஜர் இமேஜ் பார்த்துருப்பீங்க, இல்லை ஜேடபிள்யூஎஸ். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான புகைப்படம் மாத்திரம் இல்லை. வானவியல்ங்கிறது ஒரு விஞ்ஞானம், ஒரு ஆராய்ச்சி பண்ற ஒரு சயின்ஸ், ரைட்? அண்ட் வாட் இஸ் த எய்ம் ஆஃப் அஸ்ட்ரானமி இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தையே புரிந்து கொள்வது, ஆனா விஞ்ஞான முறையாக முறையாக புரிஞ்சுக்கொள். பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கொள்றதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. சயின்டிபிக் மெத்தட், விஞ்ஞான முறையாக புரிந்து கொள்வது அஸ்ட்ரானமி இல்ல வானவியல் சொல்றோம். ஆனா நீங்க பார்த்திருக்கீங்க, இந்த வானவியல்ல கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப லைக் இட்ஸ் வெரி ஹியூஜ், ரைட்? ஆஸ் பிக் அஸ் தி யூனிவர்ஸ். நட்சத்திரம் எங்க வருது, சன் ஏன் இவ்வளவு வெப்பமா இருக்கு, கேலக்சிஸ் எப்படி கொலைட் ஆகுது, பிக் பேங் எப்படி இருக்கு, யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, அந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஒரு ஃபீல்டு அஸ்ட்ரானமி. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக நம்ம என்ன வேண்டி இருக்குது, டெலிஸ்கோப் வேண்டி இருக்குது. ஆனா எவ்ரி வேவ் பேண்ட் டெலிஸ்கோப் வேண்டி. ஆனா டெலிஸ்கோப் கட்டுறவங்க யாரு, என்ஜினியர். ஸோ மாடர்ன் அஸ்ட்ரானமருங்கிறது பிசிக்ஸ் மேத்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அஸ்ட்ரானமி வானவியல்ங்கிறது அஸ்ட்ரோபிசிக்ஸ். ஸோ நீங்க அந்த போட்டோகிராஃப் இல்லை ஒரு ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி
அது என்ன அங்க பார்க்கக்கூடிய இருக்கிற ஆப்ஜெக்டோட வெப்பம் எவ்வளோ, டென்சிட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கிறது பிசிக்ஸ் தான், ரைட்? அது ஆனா உங்களுக்கு டெலிஸ்கோப் கட்டணும், இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெலிஸ்கோப் கட்டணும், உலகத்திலேயே மிக பெருசான டெலிஸ்கோப் கட்டணுங்கிறது இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கும். இன்ஜினியரிங் டெக்னாலஜி மட்டும் போராது, டெலிஸ்கோப் டிடெக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ராவயலட் டிடெக்டர் வந்து இந்தியாவில் இன்னும் கட்ட முடியாது. அல்ட்ராவயலட் டெலிஸ்கோப் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம்னா அதோட டிடெக்டர் சிசிடி வந்து கெனடியன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதை உற்பத்தி பண்ற டெக்னாலஜி கிடையாது. ஸோ டிடெக்டர்ஸ், எக்ஸ்ரே டிடெக்டர்ஸ் இப்போ இந்தியாவில் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் சப்மிலிமீட்டர் டெலிஸ்கோப், இந்த இஹெச்டி, இந்த பிளாக் ஹோல் இமேஜ் பண்ணாங்க இல்லையா, இஹெச்டிங்கிற ஈவென்ட் ஹொரைசன் டெலிஸ்கோப், அந்த மாதிரி டெலிஸ்கோப் டிடெக்டர் பண்றதுக்கு இந்தியாவுக்கு இன்னும் டெக்னாலஜி கிடையாது. ஆனால் ரேடியோல we have one of the world's largest telescopes. So detectors are coming from different parts of engineering: optical, radio, X-ray, etc. Right? So then that all this needs to come together to build a telescope. What comes out of the telescope? Data. Now it's not, அந்த காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராத்திரி முழுக்க அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட், ஒரு இமேஜ் கொண்டு வருவாங்க. இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ராத்திரியிலேயே many terabytes of data வரப்போகுது. So every big telescope generates a terabyte of data every night. So how do you even process the data, right? ஒரு டெராபைட் டேட்டா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ராத்திரி இன்னொரு டெராபைட், அது கட்டினா இன்னொரு டெராபைட், நான் என்ன பண்ண முடியும் உட்காந்து கம்ப்யூட்டர்? So how do you handle big data? You need high performance computing, supercomputers, you need big data technology, you need fast computing, you need the fast devices, hard disk has to be fast enough. So big data, high performance computing, everything comes in, right? And I put chemistry also because if you remember முதல்ல சொன்னேன், 2 நட்சத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற வாயு இருக்கிற chemistry is very different from earth chemistry. So that is very important. If you want to know இந்த மாதிரி பிளானட்ஸ் எப்படி உருவாகுது, பிளானட் இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி உருவாகுதுங்கிறது கெமிஸ்ட்ரி வந்து. So all of these skills are needed to do astronomy, which means astronomy, யார் astronomy ஆக முடியும்? எனக்கு எல்லாரும் astronomer ஆக முடியும். That is my main சொல்ல வர முக்கியமான விஷயம் தான். ஸோ இதான் வானவியலோட ஒரு கனெக்ஷன், ஹை ப்ரெசிஷன், அடாப்டிவ் ஆப்டிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், plus society, right? So in anthropology, history, perspective of the universe, inspiration, etc. So astronomy is connected to everything. Astronomer, வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் பல வழிகள் உள்ளன, இத்தனை வழிகள் உள்ளன, ரைட்? ஸோ அதனால இந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்து இருக்கிற மக்கள் அஸ்ட்ரானமர் ஆக முடியும், இல்ல அஸ்ட்ரானமியோட கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். தட் இஸ் த மெயின் மெசேஜ், ரைட்? ஸோ அஸ்ட்ரானமிங்கிறது ஒரு சின்ன ஃபீல்டு மட்டும் இல்லை. அஸ்ட்ரானமி பிரிங்ஸ் இன் பீப்புள் வித் மெனி டிஃபரண்ட் ஸ்கில்ஸ், ரைட்? பல்வேறு துறைகளில் உள்ளவர்களை தொடர்பு கொள்கின்றது. பிளஸ் வேண்டி இருக்கிறது, பல்வேறு துறைகளில் உள்ள மக்களோட ஸ்கில்ஸ் வேண்டி இருக்கு. ஒரு அஸ்ட்ரானமி ரிசர்ச் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், IIA மாதிரினா எங்களுக்கு என்ஜினியர் இருக்காங்க, பிசிசிஸ்ட் இருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. All of it, we need all of them to have an institute which does research in astronomy, right? So this is the next, then I'll go to the next section. Before that, any questions? Idhu patti edavadhu kelvi irukka? The third and last section is பாதைகள். அதுக்கு முன்னால சொன்னது அது கேள்வி இருக்குன்னா 2-3 கேள்வி இருக்கு. சார், எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு சார், அதை நான் கேட்கிறேன் சார். சார், நம்ம டெலிஸ்கோப் பத்தி நீங்க நிறைய டெலிஸ்கோப் பத்தி சொல்லியிருந்தீங்க சார். அதுல வந்து நம்ம அல்ட்ரா வயலட் டெலிஸ்கோப்பும் இன்ஃப்ராரெட் டெலிஸ்கோப்லயும் வந்து கலர் பார்க்கும்போது அது ரெட் கலர் தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அது இதுதான் சார். இல்ல சோ நீங்க நம்ம கலருங்கிறது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைங்களா? ஸோ விசிபிள் லைட்டுங்கிறது ஒரு some 400 nanometers to some 650 700 nanometers. Yeah, அந்த விசிபிள் லைட் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கலர். நம்ம கண்ணால பார்க்க முடிய கலருங்கிறது. ஸோ கலருங்கிறது இஸ் ஒன்லி வாட் வி see through our eyes within the electromagnetic spectrum of the visible light, right? So பாக்கி வேபன், எக்ஸ்ரே, ரேடியோ, காமா கலர் கிடையாது. நம்ம ஆர்டிபிஷியல் கலர், நான் சும்மா நாங்கள் சாஃப்ட்வேர்ல போடுற கலர் வேற ஒன்று. ஸோ இந்த நீங்க இன்ஃப்ராரெட்ல பாத்தீங்கன்னா ரெட்டா இருக்கு, ரெட்டுக்கு பதிலாக ப்ளூ போடலாம். ஒன்று தி ஆல் ஃபால்ஸ் கலர். ஆக்சுவல் கலர்ங்கிறது விசிபிள் லைட் தான் வந்து நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய கலர் அந்த ஒன்று தான். பாக்கி எல்லாமே வி புட் சம் ஃபால்ஸ் கலர் டு ஷோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் இட். தே நாட் ரியல் கலர். தேங்க்யூ சார்.
வேற எதுவும் கேள்வி இல்லை சார். ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அது கண்டினியூ. சரி, ஸோ இப்போ என்ன பார்த்தோம்னா வானவியல் இருக்கிற ஆராய்ச்சியில் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கேள்விகள். ஆனால் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்றால் அதற்கு வேண்டி இருக்கிற ஸ்கில்ஸுங்கிறது வெரி வெரி டைவர்ஸ் ஸ்கில். ஸோ அஸ்ட்ரானமி டெவலப் ஆகணும்னா, ஒரு ஃபீல்ட் டெவலப் ஆகணும்னா இந்த ஃபிசிக்ஸ் வேண்டியிருக்கு, மேத்ஸ் வேண்டியிருக்கு, இன்ஜினியரிங் வேண்டியிருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் வேண்டியிருக்கு, பிக் டேட்டா வேண்டியிருக்கு, கெமிஸ்ட்ரி வேண்டியிருக்கு, எல்லாமே வேண்டியிருக்கு. ஸோ நீங்க எப்படி அஸ்ட்ரானமர் ஆகலாம், இல்லை அஸ்ட்ரானமியோட நீங்க எப்படி சம்பந்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க எனி இன்ஸ்டியூட் போனீங்கன்னாக்கா, லைக் இந்த மாதிரி IIA இல்லை CIFR இல்லை IISc இந்த மாதிரி போனீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த அஸ்ட்ரானமர் ஃபேக்கல்ட்டி, இல்லை ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்களா, இல்லை ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அஸ்ட்ரானமர் சொல்லுவாங்க. அங்கே மெஜாரிட்டியாக BSc MSc ஃபிசிக்ஸ் போயிட்டு வருவாங்க. ஸோ BSc ஃபிசிக்ஸ் ப்ளஸ் MSc ஃபிசிக்ஸ். இப்போ BSc ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு நானே BSc ஃபிசிக்ஸ் பண்ணேன் 3 வருஷம். அதுக்கப்புறம் நான் 2 வருஷம் MSc ஃபிசிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் PhD பெங்களூர்ல டாடா இன்ஸ்டியூட்ல இன்டர்நேஷனல் சயின்ஸ்ல பண்ணேன். ஸோ தட்ஸ் த மெஜாரிட்டி பார்ட். ஓகே, இப்போ நிறைய இடத்துல IISc IISER எக்ஸெட்ரா நிறைய இடத்துல BS MS வச்சு சேர்ந்து ஒரு டிகிரி இருக்கு, அதுவும் பண்ணலாம். ஆனால் மெயினாக வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் BSc MSc ஃபிசிக்ஸ் தான் மெயினாக பண்ணுவீங்க. அதான் மெஜாரிட்டி வில் டூ ஃபிசிக்ஸ் ஒன்லி. அண்ட் தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ ஆர்டிங். ஸோ BSc இன் ஃபிசிக்ஸ் உங்கள் ஃபிசிக்ஸ் ஒழுங்காதுன்னா அஸ்ட்ரானமி பண்ணுறது ரொம்ப சுலபம். அதுக்கப்புறம் ஸோ BSc MSc, BSc ப்ளஸ் MSc இல்லை BSc அதுக்கப்புறம் MSc ஃபிசிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் PhD அஸ்ட்ரானமிங்கிறது நிறைய இடத்துல பண்ணலாம், அது அடுத்த ஸ்லைட்ல பண்ணலாம். ஆனால் சில இடத்துல நீங்கள் IISc IISER TIFR ப்ளஸ் அதர் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னாக்கா BScக்கு அப்புறம் நீங்கள் BSc பண்ணிட்டு இந்த இன்ஸ்டியூட் வந்தீங்கன்னாக்கா MS PhD ஜாயிண்டாக பண்ண முடியும். ஸோ MSc PhD would joint up. ஸோ இங்கே BSc MSc ஜாயிண்டாக இருக்கும், இங்கே MSc PhD ஜாயிண்டாக இருக்கும். அந்த PhD அஸ்ட்ரானமி PhD இருக்கும். அது சில நிறுவனத்தில் அது மாதிரியும் கிடைக்கும். இங்கே நான் போட்டிருக்க நிறுவனத்தில் MSc PhDயும் ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா நீங்கள் சில இடத்துல ஆஸ்மா யூனிவர்சிட்டி, IIT இண்டோர், இப்போ ஐசர் மொஹாலி ப்ளஸ் அதர் நிறைய வந்துருக்கு, இப்போ 4-5 வந்துருக்கு. MSc அஸ்ட்ரானமினே ஒரு டிகிரி வாங்கிக்கலாம். நீங்கள் BSc ஃபிசிக்ஸ் பண்ணிட்டு MSc அஸ்ட்ரானமிங்கிறது செப்பரேட்டாக டிகிரி பண்ணலாம். அதுவும் ஆப்ஷன் இருக்கு. ஆனால் அது ஆஃபர் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் ரொம்ப கொஞ்சம் ஒரு 4-5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. பிரசிடென்சி காலேஜ் கல்கட்டாவும் இப்போ MSc அஸ்ட்ரானமி ஆஃபர் பண்ணுது. ஓகே, so majority is BSc MSc physics and PhD astronomy. Some of them do BSc and then MSc astronomy and then they can do PhD. Right, that's the majority. But then lot of but not a large minority come after engineering. Yes, a large minority comes. So if you look at me, எனக்கு சொல்லி கொடுத்த முக்காவாசி ப்ரொஃபசர்ஸ் BTech பண்ணி தான் வந்தாங்க. ஏன்னா நான் பண்ணது ரேடியோ அஸ்ட்ரானமி. ஸோ BTech முடிச்சுட்டு நீங்க மாஸ்டர்ஸ் ஃபிசிக்ஸ் பண்ணிட்டு PhD சேரலாம். இல்லைனாக்கா நீங்க BTech முடிச்சுட்டு டிரெக்டாவே PhD என்ட்ரன்ஸ் தான் கொடுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் PhD அட்மிஷன் எங்களுக்கு ஓப்பன். ஸோ we take people with MSc or BTech. ஓகே, ஆனால் நீங்கள் உங்கள் எழுதுகிற ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூங்கிறது ஃபிசிக்ஸ் MSc ஃபிசிக்ஸ் சிலபஸ். ஸோ நீங்கள் BTech பண்ணிட்டு வரலாம். ஆனால் BTech பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் MSc ஃபிசிக்ஸ் சிலபஸில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஆன்சர் பண்ண வேண்டியது. ஆனால் நீங்கள் BTech டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டிரெக்டாக PhDக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் ஃபிசிக்ஸ் MSc ஃபிசிக்ஸ் நாலேஜை நீங்கள் கற்றுட்டு வரணும். அது ஒன்று. இன்னொன்று, இப்போ புதுசாக ஒரு 5-6 வருஷமா இருக்கிற புது டிகிரி எங்க இன்ஸ்டியூட் IIA பிளஸ் ஏரிஸ். இங்கே ஏரிஸ் வந்து நைனிதால இருக்கு, ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்சஸ். நாங்கள் 2 பேரும் we have 2 different programs called MTech PhD in astronomy instrumentation. ஸோ அது BTech முடிச்சுட்டு வரலாம். அது என்ன, it's very unique kind of degree which and people who have finished it are doing excellent work. So it's very very nice degree. So if you're doing BTech and you like astronomy, I would recommend that you apply for it. So நீங்கள் ஃபர்ஸ்ட் MTech பண்ணுறது, MTech வந்து 2 வருஷம். அது முதல் வருஷம் நீங்கள் கல்கட்டா யூனிவர்சிட்டி போயிட்டு you will do photonics and optics engineering. Okay, so it's MTech. But then the subjects you study in MTech are the ones which astronomers need to build telescopes. So you will do astronomy instrumentation, you will do MTech. And then MTech முடிச்சுட்டு நீங்கள் PhD IIA ஏரியாஸ்ல பண்ணலாம். அந்த PhD also will not be on astrophysics, but it will be on astronomy instrumentation. So PhD will be to build a new instrument, build a new spectrometer, or build something for the international projects. Third telescope 4 nanometer அளவுக்கு அலைன் பண்ணோம்னாக்கா all of those projects are done by our students doing PhD. So MTech PhD on astronomy instrumentation specific இருக்கு. நாங்கள் 2 இன்ஸ்டியூட்டும் we are offering it.
in collaboration with Calcutta University. So that's a very new thing which also advise you to look. Okay? But then so I said you can do BSc, MSc. After BSc, you can do PhD. You can do PhD astronomy in many, many places in India. So these are a list of some of the places, some of the central government funded institutions in India where you can do a PhD in astronomy. But then now இந்த காலத்துல எனக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸும் பிஎஸ்டி அஸ்ட்ரானமி ஆஃபர் பண்றாங்க. எனக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இப்போ அஸ்ட்ரானமர்ஸ் ஃபேக்கல்ட்டியா எடுத்துருக்காங்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து லைக் ஜஸ்ட் லைக் 20 யூனிவர்சிட்டிஸ் எனக்கு இப்போ எனக்கு ஞாபகம் வந்த யூனிவர்சிட்டி போட்டு எழுதியிருக்கேன். இதை தவிர்த்து இன்னும் ஒரு 10-15 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு வேர் யூ கேன் டூ பிஹெச்டி. பிஹெச்டி பண்ணோம்னாக்கா இந்த இன்ஸ்டியூட்ல பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய யூனிவர்சிட்டிஸையும் அஸ்ட்ரானமி பிஹெச்டி ஆஃபர் பண்றாங்க. And you know, many of these people we know well, and this the excellent programs. Okay, so that is the other career path. But PhD போட்டு நீங்க MSc இல்ல BSc பண்றீங்க, உங்களுக்கு அஸ்ட்ரானமிக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது ஆர்வத்தை எப்படி வளர்க்கலாம்னா, நீங்க BSc இல்ல MSc பண்றீங்கன்னாக்க நான் இந்த லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்ல இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் them offer summer course or a winter course, not just astronomy, physics, right? Any physics institute will offer a summer course and a winter course for MSc students, mainly first year MSc and third year BSc. Okay, so அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட் ரஃப்லி ஒரு ஜனவரி பிப்ரவரி ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட் ஒரு இன்ஸ்டியூட் வெப்சைட் நீங்க போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி everybody offers 2 months summer course where if you நீங்க தேர்ந்தப்புறம் நம்ம தேர்ந்தெடுத்த அப்புறம் நீங்க ரெண்டு மாசம் அங்க தங்கிட்டு ஒரு ப்ரொஃபஸரோட நீங்க சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். தட் இஸ் சம்திங் யூ ஷுட் டூ. சில இன்ஸ்டியூட் விண்டர்லையும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ நாங்கள் இன்டர்சிலோட ஆஃபர் பண்றோம், NCIL ஆஃபர் பண்றாங்க எக்ஸெப்ட். ஸோ சில இன்ஸ்டியூட் வந்து விண்டர் ஸ்கூலும் ஆஃபர் பண்ணுவாங்க. அது 1 மாசத்துக்கு டிசம்பர். ஸோ ஹாலிடேஸ், பேசிக்லி ஹாலிடேஸ் போகுது. ஸோ MSc BSc ஹாலிடேஸ் போகுது. ஸோ நீங்க அஸ்ட்ரானமியில் ஆர்வம் இருக்கு, அஸ்ட்ரானமி PhD சேரணும்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் எப்படி இருக்காங்க, ஆராய்ச்சி நிறுவனம் எப்படி இருக்கு, ஆராய்ச்சினா என்ன இது, அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே போட உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எக்ஸெட்ரா உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் பிளஸ் உங்களுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க, நாட்டில் எந்தெந்த இன்ஸ்டியூட் என்ன மாதிரி வேலை நடக்குதோ உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சு முடியும் இது. ஸோ ஐ வுட் அட்வைஸ் யூ டூ திஸ். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு இன்ஸ்டியூட் ஒரு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் நீங்க வெப்சைட் பார்த்து தான் போகணும். இல்லை வெப்சைட் பார்க்கலாம், ஃபேஸ்புக் ட்விட்டர் பார்க்கலாம் எக்ஸெட்ரா. ஓகே, அப்படி இல்லைன்னாக்கா நீங்க ஒரு கிடைக்கலன்னா கூட நீங்க உங்க காலேஜ்ல யாராவது பிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்கன்னாக்கா, ஒரு நல்ல பிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்கன்னாக்கா நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரீடிங் ப்ராஜெக்ட் தாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா நான் ஒரு டெக்ஸ்ட் புக், அஸ்ட்ரானமி டெக்ஸ்ட் புக், இனிஷியல் டெக்ஸ்ட் புக், ஒரு இன்ட்ரோடக்ஷன் டெக்ஸ்ட் புக் படிக்க போறேன், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அது அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. நானும் சென்னையில் இருக்க அந்த மாதிரி தான் மேத்ஸ் சயின்ஸ் ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட நான் ரீடிங் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் பீப்புள் இருக்கு. இது BSc MSc. ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல்ல இருந்து அவ்வளவு பண்றதுக்கு, இன்ஸ்டியூட்ல பண்றதுக்கு அவ்வளவு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. 2 தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்னு IIA வந்து ரொம்ப வருஷமா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம்மர்ல ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த வாரம் இன்ஃபேக்ட் ஆரம்பிக்க போகுது. ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்களும் ஒரு வாரத்துக்கு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இஃப் இட் கோஸ் வெல் தென் வில் ஆஃபர் இட் இன் வின்டர் ஆல்சோ. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்டியூட்ல அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. IIA does it and we now do it. ஸோ இது வந்து எங்க IIA வெப்சைட்லேருந்து எடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிற மெனு ஐட்டம்ல இருக்குது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்னா PhD ப்ரோக்ராம், அடுத்தது இன்டர்கிரேட் MTech PhD நான் சொன்னேன் அதை பற்றி. அப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணலாம். நீங்க இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து எல்லாருக்கும் இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி எனி டைம் ஆஃப் த இயர். இன்டர்ன்ஷிப் வந்து மொத்தம் 3 மாசம் பண்ணலாம். நீங்க அது இன்டர்ன்ஷிப் ஓப்பன் டு எனிபடி வித் BSc or BTech or MSc whatever. 3 மாசம் 3+3 months. ஆனால் ஃபுல் டைம் வேலை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னா இங்க பெங்களூர் இருக்கணும் 3 மாசம். The full-time internship, but that you can apply to. So you can look at website-ல நீங்க யாரெல்லாம் வேலை பண்றாங்க பாருங்க, எந்த ஃபேக்கல்ட்டியோட ஏரியா உங்களுக்கு அப்பீல் ஆகுதோ அந்த ஃபேக்கல்ட்டி எழுதலாம். இந்த மாதிரி நான் இன்டர்ன்ஷிப், எனக்கு இந்த மாதிரி அஸ்ட்ரானமில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னோட இன்ட்ரெஸ்ட்னால இதெல்லாம் பண்ணிட்டேன். சும்மா நீங்க எழுதி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தாங்கன்னா தர மாட்டாங்க. எனக்கு ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு தினம் ஒரு 10 இமெயில் வருவாங்க. ஸோ நீங்க ஸ்டாண்ட் அவுட் இந்த இமெயில். ஸோ அஸ்ட்ரானமி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை பத்தி நான் என்ன பண்ணியிருக்கேன், வாட் ஹவ் ஐ டன் அபவுட் மை இன்ட்ரெஸ்ட். I read these books, I gone to this thing, I talked to so and so, you know, and then I know that you're working, நீங்க வேலை பண்ற ஏரியா இதுன்னு தெரியும் எனக்கு, அந்த ஏரியால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால இன்டர்ன்ஷிப் இருக்குமான்னு கேட்கலாம். அது நிறைய பேர் கேட்கறாங்க. எனக்கு கூட இப்போ 2 இன்டர்ன் இருக்கு, நிறைய ஃபேக்கல்ட்டிக்கு இன்டர்ன் இருக்கு. அப்புறம் PhD முடிச்சுட்டு PhD மேல என்ன பண்றீங்கன்னா அது போஸ்ட் மேல என்ன பண்றீங்கன்னா ஃபேக்கல்ட்டி போஸ்ட், அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் இன் ஸ்கூல்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம். நிறைய இன்ஸ்டியூட், எங்க இன்ஸ்டியூட் மாதிரி சம்மர் ஸ்கூல், வின்டர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து கொஞ்சம் ஒரு
ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாசம் முன்னாடி நாங்கள் கொடைக்கானல்ல சோலார் அஸ்ட்ரானமி ஸ்கூல் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சோம். அயுகா நிறைய மாதிரி ஸ்கூல் பண்றாங்க. நிறைய யூனிவர்சிட்டிக்கு போய் அயுகா வருஷத்துல ஒரு 7-8 ஸ்கூல் நடத்துவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரடக்டரி அஸ்ட்ரானமி ஸ்கூல் ஒரு 3 நாள் 4 நாள் ஓப்பன் டு எவ்ரிபடி இந்த யூனிவர்சிட்டி. அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ நீங்க ப்ளீஸ் கோ டு அயுகா வெப்சைட் அண்ட் செக் வாட் தே ஹேவ். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஃபார் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நடக்கும். ஸோ தட் ஆல்சோ யூ கேன் ஜாயின். And then, so this is an example. Last week only we announced for our PhD. So this is an application. We are looking for applications for our next PhD program. So நீங்க பாத்தீங்கன்னா 2 PhD லெஃப்ட் இருக்குது IIA PhD program. அதுக்கு நீங்க MSc இல்ல BTech வேண்டியிருக்கோம். ரைட் சைடு இருக்குது MTech PhD program on astronomy instrumentation. Right. So இது application deadline 21st May etc. நீங்க எங்க வெப்சைட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. வெப்சைட் மூலமா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் வெப்சைட் போய் பார்க்கணும். எல்லா இன்ஸ்டியூட் ஜாப்ஸும் ஒரே வெப்சைட்லயே இல்லை நீங்க கேட்பீங்க. அது ஒரு நல்ல கேள்வி. அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தயாரிச்சுக்கோங்க. இது வரைக்கும் இட்ஸ் நாட் தேர், பட் தேர் ட்ரைங் டு மேக் அ சிங்கிள் வெப்சைட் ஃபார் ஆல் அஸ்ட்ரானமி இன்ஸ்டியூட் இன்ஃபர்மேஷன் டு பி புட். ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் இட் வில் கம். ஓகே. அது தவிர்த்து நான் சொன்னேன், ஸோ இஃப் யூ ஆர் சம் ஆஃப் யூ இந்த டாக், சில பேர் இந்த டாக்ல இருக்கிறவங்க லெக்சரா இருப்பீங்க, காலேஜ் லெக்சரா இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆர்வமா இருந்தா என்ன பண்ண முடியும்? அயுகாவோட வேலையே இந்த மாதிரி யூனிவர்சிட்டி லெக்சரர் காலேஜ்ல அஸ்ட்ரானமி வளர்க்கறது தான் அவங்க மேண்டேட். ஸோ தே ஹேவ் அசோசியேட்ஷிப்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ ரிஃப்ரெஷர் கோர்ஸ் ஃபார் ஆல் தீஸ் ஆர் மென்ட் ஃபார் காலேஜ் லெக்சரர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி டீச்சர். ஸோ யூ கேன் கோ டு அயுகாஸ் வெப்சைட் அண்ட் டேக். ஓகே. நீங்க காலேஜ் டீச் பண்ணிட்டு இருக்கச்சே நீங்க பிஹெச்டியும் பண்ணலாம். அதுக்கெல்லாம் அயுகா இன் பூனே ஹேஸ் ஆப்ஷன்ஸ். நீங்க காலேஜ் டீச்சரா இருந்தீங்க. ஓகே. நான் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி வேண்டி இருக்கு, கம்ப்யூட்டர் அஸ்ட்ரானமி, பிக் டேட்டா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நீங்க இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்ல பிக் டேட்டா துறையிலேருந்து நீங்க வந்தீங்கன்னாக்கா நீங்களும் அஸ்ட்ரானமி இன்ஸ்டியூட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க இருக்கலாம். ஓகே. ஸோ கடைசியா நான் கெரியர்ஸ் அஸ்ட்ரானமினா இந்த மாதிரி படிக்கிறதுக்கு சொன்னேன். நான் எம்எஸ்சி பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணி ஃபேக்கல்டி பண்ணிட்டு இன்ஜினியர் அந்த மாதிரி சொன்னேன். ஆனால் அஸ்ட்ரானமிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சயின்ஸ். அஸ்ட்ரானமிங்கிறது it's also something all of us are interested. It has public appeal. அதனால equally important I want to talk of மக்கள் தொடர்பான வேலை வாய்ப்பு அஸ்ட்ரானமி. ஓகே. ஸோ மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மகத்தான ஈர்ப்பை கொண்டுள்ளது. ஸோ இதுக்கு சயின்ஸ், எல்லா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல கண்டன்ஸ் மேட்டர், பார்ட்டிகல் பிசிக்ஸ், பாலிமர் சயின்ஸ், ஆப்டிக்கல், தென் இன்ஜினியரிங், தென் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, என்ன எடுத்தீங்கன்னா பயாலஜி, மைக்ரோபயாலஜி, ஜெனetics, ecology, என்ன எடுத்தீங்கன்னா the science which has biggest fascination of people is astronomy, right? இந்த சின்ன குழந்தை கூட பிளாக் ஹோல் என்னன்னு கேட்கும், ரைட்? ஸோ பொதுமக்களுக்கு ஈர்ப்புன்னா அஸ்ட்ரானமி. ஸோ அந்த ஈர்ப்பை நம்ம எப்படி உபயோகிக்கலாம்? இந்த ஈர்ப்பை உபயோகித்து மாணவர்களை சயின்ஸ் மூலம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உள்ளது, ரைட்? ஆனா பொதுமக்கள் மாணவர்கள்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவங்க எங்க போக முடியும்? அவங்க பிளானட்டரியம் போக முடியும், சயின்ஸ் சென்டர் போக முடியும், அமெச்சூர் அஸ்ட்ரானமி டாஸ் இருக்கு இல்லையா, அவங்க டாஸ் மாதிரி அமெச்சூர் அஸ்ட்ரானமிக்கும். ஸோ இந்த மாதிரி அகைன் நோ அதர் சயின்ஸ். நீங்க பயாலஜில ஜூ இருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர்த்து ஒரு சயின்ஸுக்கும் பிளானட்டரியம் மாதிரி ஒரு நிறுவனம் கிடையாது. பொதுமக்களுக்கு அந்த 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 இந்த விஞ்ஞானத்தை பத்தி அறிவியலை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம்ங்கிறது பிளானட்டேரியம் நிறுவனம் அஸ்ட்ரானமிக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பிளானட்டேரியம், சயின்ஸ் சென்டர்ஸ், அமெச்சூர் அஸ்ட்ரானமி கிளாஸஸ் ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நாங்க எங்க இன்ஸ்டியூட்ல இன்னும் வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 பேர் வருவாங்க. இங்க ஒரு மாசத்துல பிளானட்டேரியத்துல 1,00,000 பேர் வருவாங்க, ரைட்? ஸோ அதோட ஸ்கேலே டிஃபரெண்ட், ரைட்? நம்பர் ஆஃப் பீப்புள் இன் கேர் டு இஸ் வெரி வெரி டிஃபரெண்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So career opportunities in planetaria etc. are also important to look at. இது வரைக்கும் ஐ திங்க் நாட்டில் ஒரு 50 பிளானட்டரியம் இருக்கு, ஒரு 30-40 கட்ட போறாங்க, ரைட்? ஸோ ஒன்னு பிளானட்டரியில வேலை வாய்ப்பு, இன்னொன்னு நீங்க மாணவரா பொதுமக்களா இருந்தீங்கன்னா பிளானட்டரியம் ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேஸ் டு டெவலப் யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்க ஆர்வத்தை வளர்க்கறதுக்கு பிளானட்டரியம்ங்கிறது ஒரு கோளரங்கிறது ஒரு அருமையான இடம். ஸோ நீங்க பிளானட்டரியம் கோளரங்கு போனீங்கன்னாக்கா ஒரு வீக்கெண்ட் ஏதாவது டாக் இருக்கும், சனிக்கிழமை தான் டாக் இருக்கும். பார்த்தாக்க ஒருத்தர் வந்து ஒரு மாணவராக இருப்பாங்க, ஒருத்தர் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க, ஒருத்தர் டீச்சராக இருப்பாங்க, ஒருத்தர் பேங்க்ல வேலை பண்ணுவாங்க, ஒருத்தர் இன்சூரன்ஸ் வேலை பண்ணுவாங்க, ஒருத்தர் சிஏவா இருப்பாங்க, ஒருத்தர் ஐடியா இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு வேலை வெரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் அஸ்ட்ரானமில ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட்னால அங்க கோளரங்கத்துக்கு வரும். கோளரங்கம் வந்து இந்த மாதிரி எல்லா பொதுமக்களுக்கு ஆர்வத்தை வளர்க்கக்கூடிய ஒரு இடம் கோளரங்கம்.
ஸோ அதுக்கு நீங்க கோலரங்கத்துக்கு போனோம். சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் கோலரங்கம் சூப்பர், ரைட்? டாக்டர் சௌந்தர பெருமாள் தான் அவர் டைரக்டர். திருச்சியில் ஒரு கோலரங்கம் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, இதில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். திருச்சியிலையும் கட்டிட்டு இருக்காங்க சம்திங், ரைட்? ஸோ அட்லீஸ்ட் 3 இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ கோலரங்கத்துக்கு போனோம், சயின்ஸ் சென்டருக்கு போனோம். நீங்க சென்னை கோலரங்கத்துக்கு வந்து பெரியார் சயின்ஸ் டெக்னாலஜி சென்டர் இருக்கு, அது சயின்ஸ் பார்க் இருக்கு, அங்கேயே போகலாம். ஸோ எல்லா நாட்டில் இருக்க எல்லா பிளானட்டரியும் பேசிக் அஸ்ட்ரானமிக் கிளாஸஸ் நடத்துவாங்க. சம்மர் நடத்துவாங்க, விண்டர் நடத்துவாங்க, வீக்கெண்ட் நடத்துவாங்க. நீங்க ரொம்ப ஆரம்பமான மாணவர்னாக்க ஸ்மால் ப்ராஜெக்ட், இந்த டைரக்டரோட சேர்த்து ஸ்மால் ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நானும் பண்ணிருக்கேன், நான் சின்னவனா இருக்கச்சு, ரைட்? அங்க உங்களால் உங்க டெலிஸ்கோப் எப்படி கட்டுறது, உங்க டெலிஸ்கோப்பை பில்ட் பண்றதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. டெலிஸ்கோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் நடத்துவாங்க எவ்ரி இயர், ரைட்? அஸ்ட்ரானமி கிளப்ஸ் இருக்கும், டாஸ் மாதிரி, ஸோ இல்லை டான் ஆஸ்ட்ரோ மாதிரி கிளப்ல நீங்க சேர்ந்து உங்களை மாதிரி இதுக்கு நிறைய மக்களோட சேர்ந்து உங்க டெலிஸ்கோப் வெளில போய் பார்க்கலாம், எக்ஸெட்ரா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிசர்ச் அஸ்ட்ரானமினா ஆராய்ச்சி மாத்திரம் இல்லை, அஸ்ட்ரானமினா இதுவும் உண்டு, இதுவும் ரொம்ப முக்கியம். இது பொதுமக்களோட சேர்ந்து பண்ற ஒரு எண்டவர். அஸ்ட்ரானமி கிளப்ஸுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ சென்னையிலேயே ஐ திங்க் 2-3 இருக்கு. எவ்ரி சிட்டி, இந்தியாவில் எவ்ரி சிட்டி அண்ட் எவ்ரி டவுன் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன். TAS is one now, which is TAS now Tamil Nadu wide astronomy. So all these are very very important, right? And then lastly, citizen science is something, again, one more way you can get engaged astronomy. Astronomy naka neenga PhD பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம், இல்ல பிளானட்டரியம் போயிட்டு பிளானட்டரியம் சயின்ஸ் சென்டர், amateur astronomy clubs னு போலாம். ஆர் நீங்க வீட்டுல கம்ப்யூட்டர் வைஃபை இருந்துச்சுன்னா, குட் வைஃபை இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் இப்போ citizen science போகலாம். citizen science உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூனிவர்ஸ்ல நீங்க so a lot of these projects where you can help, they'll show you real data on the computer and you kind of use your pattern recognition skill to help identify things which are very strange, which then the astronomer will follow up in research, right? In the மாதிரி, for example, IIA International Astronomical Asteroid Search Collaboration, sorry, அதுல வந்து இந்தியாவில் நிறைய ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஸ்ட்ராய்ட் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க இது மூலமா. ஸோ இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ரானமிலேயே ஒரு 20-25 சிட்டிசன் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்தியாலே 2 இருக்கு இந்த மாதிரி, இதுதான் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட். இந்தியாலே 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ தட் இஸ் சம்திங் which is open to everybody. If you have a computer, a laptop, and internet connection, you can do this. So this is another way in which you can engage with astronomy data, right, directly, which is interesting. So அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது சொல்லி ஆயிடுச்சு. இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ வானவியல்ங்கிறது அல்டிமேட்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, வானவியல்ங்கிறது அனைவருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் சொந்தமானது. வானவியல் நிபுணனாக பல வழிகளும் உள்ளது. ஸோ ஒரே ஒரு PhD பண்ணணும்னு அவசியம் இல்லை, பல வழிகளில் நீங்க வானவியல் நிபுணராக ஆக முடியும். ஸோ அதோட நான் நிறுத்திக்கிறேன். நன்றி சார். நம்ம சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ லாஸ்ட் செஷன்ல இருந்து, when we go for outreach, many students want to become astronomer or astronaut. What will you tell these students to do while they are in school to prepare them for higher studies in the field of astronomy? I see. So that's the last. That's why I put the last bit in the talk now, because I don't want to just talk of going PhD. So like I said, astronomy belongs to everybody. எல்லாருக்கும் சொந்தமானது. No. So astronomy. So therefore, if you have a small telescope in your house, if you ask me, you're an astronomer, right? In some sense. So if your young students are interested, let them go to the nearby planetarium, right? If there's a planetarium nearby, a science center, let them go. You can let the school start an astronomy club. Make sure they have access to a small telescope somewhere. There are videos on YouTube now on astronomy. Let them go see. Let them form a small group of people who are interested and look at YouTubes together. So people like us can talk to them over Zoom happily, right? So these are the ways by which you engage, you grow your interest by doing things which you can access at that age, right? But the thing is that at that age, if you're young, then I see astronomy as a group effort, as a collective effort, rather than me sitting in my room and studying. Me sitting in my room and looking at a book is something I do later in life, right? High school. Before that, I think it's a group effort, which means you join amateur astronomy club, you start a science club with your friends, you go, invite someone to come and give a talk in your school. So those are the things I think I would say would be appropriate for really young kids. Right? Go to observatory, bother your parents, go to Kabul, go to Uti, go to Kodaikanal, right? So these are the things I would say are good at that age. சார், நீங்க லாஸ்ட் செஷன்ல நீங்க சொன்ன அந்த IISc அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி வந்து விஞ்ஞான் பிரச்சார அறிவியல் பலகையோட இணைந்து நம்ம பேண்டமிக் பீரியட்ல ஒரு
50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம தமிழ்நாடு லெவல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அஸ்ட்ரோ கிளப் உருவாக்கி தான் நாம செயல்பட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொன்ன கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல பெருமையோட சொல்லிக்கிறோம். நீங்க சொல்ல வேற என்ன கேள்வி நீங்க சொல்லுங்க. ஓகே சார். நம்ம இன்னொரு கேள்வி இருக்கு சார். அது வந்து நம்ம ஜென்ரலா எல்லா ஃபுல் செஷன்ல இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. சோ நான் கேட்கட்டுமா சார் இல்ல எப்படி? சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே. How will you differentiate between from one galaxy with the other அப்படி கேட்டிருக்காங்க. From the photo. ஒரு கேள்வி. Okay. Okay, I see that. Kamakshi Babu gravadana. ஆமா. சரி. So because they are far away from each other. Usually galaxy நீங்க பாத்தீங்கன்னாக்க நடுவுல distance is quite a lot of distance. So நீங்க ஸ்கைல பாத்தீங்கன்னா இன்னொரு galaxy. Sometimes they get very close by and then they interact gravitation. But most galaxies are separate from each other. So you can see them as isolated objects, right? So ninga, let's see, I should have had more pictures. Sorry, I don't have a picture for that. But they'll be separate objects in the sky. So indoor galaxy going on. So you can see them separate, right? So that's part of it. So the galaxy emits radiation. Yeah, so the radiation from the galaxy comes from radiation of its constituent parts, right? So radiation of the galaxy is a sum of radiation from the stars, from the planets, from the gas, from the matter going to the black hole, from the cosmic rays. So the galaxy is only made of these things. The galaxy is only a gravitationally bound system of stars and gas and dust. So the emission from a galaxy is the emission from its stars and gas and dust, right? That's the second question. மூணாவது கேள்வி, if so what radiation emits? So stellar radiation, gas, dust, planets, everything put together, galaxy or total. Dark matter does not emit light. So நாலாவது கேள்வி, dark matter is dark because it does not interact with light. Photon or interact பண்ண முடியாதுனாக்க then it cannot emit light or absorb light. So we can't see it. That's why it's called dark, right? How biology is astrobiology is an interesting question. So astrobiology is becoming more and more interesting these days for a couple of reasons, right? Astrobiology, people used to laugh at, saying, oh, it's some pseudoscience. But now it's becoming more directly why. So astrobiology, there are 2 or 3 questions. One வந்து நம்ம பூமியில லைஃப் எப்படி உருவானது, right? So science மூலமா பாத்தீங்கன்னாக்கா it has to be some chemical reactions that started it. Biochemical reaction, and there's been a lot of understanding of what kind of environment of the earth is needed to have the biochemical reaction to produce life. And நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, right? And நீங்க பூமியை பார்த்தீங்கன்னாக்க ஒரு பூமி உருவான அப்புறம் ஒரு 500 million yearsக்குள்ள லைஃப் உருவாயிடுச்சு. So it was a very fast process, right? So it wasn't that difficult. So ஆனா பாக்கி வேற பிளானட்ல பாத்தீங்கன்னாக்கா லைஃப் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. அந்த பிளானட் இருக்கிற கெமிஸ்ட்ரி பிளஸ் வெதர் கண்டிஷன் பிளஸ் அட்மாஸ்பியர் கண்டிஷன் பொறுத்து. ஆனா அந்த அவ்வளவு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற கண்டிஷன்ல லைஃப் எப்படி உருவாகுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச லைஃப் பயோகெமிஸ்ட்ரி ஒன்னே கார்பன் பேஸ்ட் பயோகெமிஸ்ட்ரி ஒன்று, ரைட்? ஸோ ஆஸ்ட்ரோபயாலஜி, ஒன் பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோபயாலஜி இன்வெஸ்டிகேட் how could life evolve on planets which have very different environment, right, than Earth. That is one part of astrobiology. The other part of astrobiology is now becoming more prominent. And கடந்த 10 வருஷமா பாத்தீங்கன்னாக்க வேற நட்சத்திர சுத்தி இருக்கிற கோள்கள் 5000க்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னால தெரிஞ்சது ஒரே ஒரு கோள், இப்போ 5000 கண்டுபிடிச்சு. So now we know that pretty much every star has a planet around, right? So then the probability of life is even more. But forget life, right? So இப்போ நீங்க JWST பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து லான்ச் ஆயிடுச்சு போன December 25th கிறிஸ்மஸ் போது. ஒன் ஆஃப் த பிக் எய்ம்ஸ் ஆஃப் JWSTங்கிறது பயோ சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. பயோ சிக்னேச்சர் எக்ஸோ பிளானட் என்ன அர்த்தம்னா வேற நட்சத்திரம் சுத்தி வர பிளானட்ஸ்ல கோள்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோள் வந்து நட்சத்திரம் நமக்கு நடுவில் வரச்ச அதோட ஸ்பெக்ட்ரம் கொஞ்சம் மாறும் இல்லையா? அது மாறதுனால அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற கேஸஸ் நம்ம ஸ்பெக்ட்ரமாக தெரிய வரலாம். ஆனா அதை கண்டுபிடி ரொம்ப கஷ்டம். எனக்கு அதோட
and the atmospheric gas or emission absorption is very, very, very small compared to the stars life itself. Right? So star order 1,000,000 times kami the planet or radiation. So the planet like the atmosphere like the gases or the so that's why you need a telescope like James Webb. So biosignatures na for example amino acid irka. So நீங்க ஸ்டார் நடுல gas cloud interstellar medium அங்க நீங்க அமினோ ஆசிட்க்கு ஒன் ஸ்டெப் மினால் இருக்கிற மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் சரிங்களா இப்போ நீங்க இந்த எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட்ல அட்மாஸ்பியர்ல ஒரு எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்க முடியுங்கிறது that is a big question for James Webb Space Telescope. So that is another way of looking at that is another big part of astrobiology. சார் நம்ம சாட் பாக்ஸ்ல இன்னும் நிறைய क्वेश्चंस இருக்கு சார் நம்ம நேரம் கருதி சார் ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம பேச சொல்லி கேட்டுடலாம் சார் வைத்தி அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சோ அவங்கள மட்டும் அவங்களுக்கான பதிலா சொல்லிட்டு நம்ம செஷனை நிறைவு பண்ணிக்கலாம் வைத்தி நீங்க கேள்வி கேட்கலாம் தேங்க்யூ மேம் ஹலோ கேக்குதா தேங்க்யூ சார் இந்த ISS இருக்குல்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுல நிறைய ரிசர்ச் பண்றாங்க சார் சோ அதுல மேஜர் கோர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சார் போயிட்டு இருக்கு இப்போ ட்ரெண்டிங் அது எனக்கு அவ்வளவா தெரியாது the wrong person to ask they have some experiments on growing plants they have some experiments on microgravity nanomaterials and so on but our details are clear அது நானும் கூகுள் போய் தான் சொல்லுவாங்க ஓகே சார் நம்மளால இன்னும் மூன்ல லேண்ட் ஆக முடியல சக்சஸ்ஃபுல்லா அப்ப எனி கண்ட்ரி இல்ல அமெரிக்கன்ஸ் லேண்டட் ஆன் மூன் லாங் பேக் 1962 அதோட சர்டனிட்டி கிளியரா இல்ல சார் அதோட கிளைம் கரெக்ட்டா இல்ல சோ இப்போ ரீசன்ட் நமக்கு நோன் ஹிஸ்டரியில 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் இல்ல 1962 the Americans landed on the moon no Neil Armstrong landed on the moon after that 13 people landed on the moon no so what is okay பட் இந்தியன் நம்மளோட லான்ச்சிங்கும் சரி இப்போ ரீசெண்டா UAE லான்ச் பண்ணதும் சரி we have been not successful on landing no we didn't try oh you mean the Chandrayaan 2 because difficult no it's difficult technology it will take time but I'm sure we'll get there soon பண்ண முடியாது இல்லங்க it's very lot of things have to come together நீங்க Chandrayaan 2 மாதிரி அம்சங்கனாக்க it crashed it's okay but if you send a person then that person cannot crash they have to come back no so then that requires 10 times more engineering skills no it's just difficult that's all it's not anything I mean it's not there's no serious obstacle it's very very difficult technology to master and therefore it takes a lot of effort that's all I think that's how I see it right? So you mean US technology transfer is not happening that's what you mean sir that I do not know I can't answer that. I don't know I'm not expert in that subject so maybe we can move to some question on astronomy itself but that is not something I know anything about so okay yeah so maybe I can maybe if you don't mind I can just take 2 minutes to quickly answer some questions in the chat because I think they are important Kavin KD says International Olympiad so that's a very interesting question that's very important you please go to the website of HBCSC okay hbcsc.tafr I'll type it in they are the ones in Bombay they are the ones who are in charge of Olympiad their website will tell you what okay then engineering students don't get opportunities like this so that's exactly why I'm saying so we take a lot of interns in engineering as well in astronomy engineering so do look at IIA look at Aries LIGO India now offers a lot of opportunities in engineering LIGO India is now going to astronomy for another 10 years right now all of LIGO India is engineering so look at these big projects like 30-meter telescope, square kilometer array, like in NCRA, etc. And then look at the website. There are lots of things coming up for engineers because we need engineers to help. So there are such things. Right? Entrance exams join IIA, yes. So if you again look at our website, it'll tell you exactly what the entrance exams are. We take people through the common JEST exam like every university, like every institute for PhD. But we take one more session, one more entrance in winter, so you can take a look at that. Tanveer Ahmed says, how can engineering students get into astronomy? So like I said, after BTech, you can apply for a PhD program as long as you know your MSc physics syllabus.
or you can get into the new MTech PhD instrumentation programs talked about. That's also something which is listed. So yeah, I think that covers all the questions I see. Yeah, Meghala ma'am. So yeah, thank you so much, sir. So நம்ம இவ்வளவு நேரம் வந்து சொல்லுங்க சார். இல்ல சார், வேற மாதிரி கெரியர் கொஸ்டின் தான் நீங்க சேர்த்து வச்சு அனுப்புங்க, நான் இமெயில் வேணா பண்ண முடியும். யா ஓகே சார். யா உங்களுக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உங்களுக்கு புரிய கரியர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அஸ்ட்ரோ கிளப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம சார் கிட்ட இருந்து நான் பதில் வாங்கி உங்களுக்கு அனுப்புறோம். நிறைய பேர் இமெயில் கேட்டுறாங்க, பெட்டர் தட் யூ டாக் டு டாஸ். எஸ், எல்லாரும் டாஸ் மெம்பர் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஓகே, நானும் மெம்பர் ஆகல, என்ன மெம்பரா சேர்த்துக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் நீங்க டாஸ்க்கு எழுதுங்க, அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க. எஸ் சார், தேங்க்யூ. யா சார், நம்ம வந்து சார் கிட்ட வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் கொஸ்டினா நாம அவர்கிட்ட வச்சோம். பட் அது வந்து நம்ம அது வந்து எல்லாத்தையும் ஒரே செஷன்ல நம்ம கவர் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசைப்படுவோம். அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா நமக்குரிய தேடலை பொறுத்துதான், அதுக்கு எந்த விதமான தேடல் கேள்வியை நீங்க வச்சிருக்கீங்க அதை பொறுத்துதான் நம்மளால ஹையர் ஸ்டடீஸோ நம்ம ரிசர்ச் ஓரியன்டா நம்ம போக முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப தெளிவா வந்து சாம்பிள் கொஸ்டினையும் கொடுத்து அதுக்கான அனைத்து விதமான டிபார்ட்மெண்ட்டும் அஸ்ட்ரானமில வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லி அந்த ஆராய்ச்சி படிக்கிறதுக்கு என்னென்ன டிகிரி ஃப்ளோஸ் இருக்கும் அப்படின்னு, என்னென்ன முடிச்சுட்டு என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறதையும் விளக்கமா சொல்லிட்டு மக்களுடைய வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத மிக அருமையாக எங்களுக்கு கொடுத்த நிரஜ், மோகன், ராமானுஜம் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ சோ மச். இந்த செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஸோ தேங்க்யூ சோ மச். இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. So I hope all of you keep continuing interest in astronomy. Join us, go to the nearest planetarium and காவலூர்ல கொடைக்கானல்ல ஊட்டி வந்து அப்சர்வேட்டரிஸ் பாருங்க. Yeah, thank you so much. Thank you. Thank you.